खालिद बिन वलीद रज़ियल्लाहु अन्हु सैफुल्लाह शेखुना खबर अलैहिस्सलातु वस्सलाम सैफुल औलिया சிறப்புரையாற்ற இருக்கிற அப்துல் அஜீஸ் பார்க்கவி ஹதரத் அவர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா தந்த பெயர் சைஃபுல் உலமா. இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பேச வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உண்டு, ஆனா நேரம் இல்லை. சைஃபுல் உலமா என்றால் என்ன? எது உண்மைன்னு ஷரியத்து சொல்லுதோ அதை அப்படியே பேசினா அவர் உண்மையிலேயே சைஃபு தான். தயவு தாட்சண்யம் இல்லாம இந்த மேடையில இப்படி பேசினா அடுத்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களே, என்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன்னா மேடைகள் எனக்கு குறைஞ்சு போயிருவேன் அப்படிங்கிற பயத்தோடு பேசுறவங்க ஒரு காலகட்டத்திலையும் ஒரு இடத்துலையும் நிலைக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்திலையும் இருக்கிறவன் எங்கேயுமே நிலைக்க மாட்டான். ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கிறவங்க எல்லா இடத்திலையும் இருப்பான். இந்த கொள்கை விஷயத்தில் சமரசம் இல்லாம களமாடுகிற ஒரு சமூக போராட்டம் சமீப காலங்களில் வரலாறுகளினுடைய வீரியங்களை, வரலாறுகள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஆளுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கோயம்புத்தூர் கரும்புக்கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் சைஃபுல் உலமா, கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அப்துல் அஜீஸ் பார்க்கவி ஹதரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. அத்திக்கடை ஜாமியத் இஸ்லாமிய்யத் ஃபாத்திமிய்யா அரபு கல்லூரியுடைய 33ஆம் ஆண்டு இந்த பட்டமளிப்பு பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்குரிய பாத்திமா அரபு கல்லூரியுடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சியில மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி ஆசிரியரை வழங்கி இருக்கிற தமிழக உலமாத்துறை நம்பிக்கை நட்சத்திரம் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, இதன் சிறப்பு மிகுந்த நிர்வாக பிரிவுகளே, இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நகரத்திலும் அக்கம் பக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஜமாத்தினுடைய பிரமுகர்களே, பட்டம் பெறக்கூடிய மாணவர்களை கண்ணார கண்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே, அருமை பெரியவர்களே, பட்டம் பெறக்கூடிய அருமையான மாணவ செல்வங்களே, மதரசாவை மாணவ கண்மணிகளே, அனைவரையும் அல்லாஹ் ஜெல்லஜலாலுவின் பேரர் என்றென்றும் நிறைவாக முடியுமாக என்று துஆ செய்து அல்லாஹ் தஆலா இந்த சபையை கபூல் செய்து புரிவானாக. இருந்து பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிம்களை எல்லாம் கபூல் செய்து புரிவானாக. இந்த ஆலிம்களை அவர்களுடைய குடும்பத்திற்கு கண்குளிர்ச்சியாகவும் இந்த சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாகவும் அல்லாஹ் ஆக்கிவிடுவானாக என்று துஆ செய்து என்னுடைய இந்த வார்த்தைகளை நான் ஆரம்பம் செய்கிறேன். பாத்திமா அரபு கல்லூரி இதுவரை 149 நட்சத்திரங்களை இஸ்லாமிய அறிவுலகத்திற்கு வழங்கியிருக்கிறது. இன்று 150 தொடங்கி
153 வரைக்குமான பட்டதாரிகளை மாநிலத்திற்கு சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். இதன் ட்ரஸ்டிகளை நான் மனமாற பாராட்டுவேன். என்னுடைய ஸ்தாபகர் நம்முடைய அன்றைய அருணாச்சல் வாஜிதன் அவர்கள் இன்றும் நம்முடைய கண்களில் இருக்கிறார்கள். இன்றும் நம் கண்களில் இருக்கிறது. அவருடைய கண்களில் தெரிகிற ஆர்வமும் நம் கண்களில் இருக்கிறது. அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைப்பானாக. அதே போல இப்போது இந்த நிறுவனத்திற்காக உழைக்கிறவர்கள் அவங்க பல்வேறுபட்ட பிஸியான ஷெட்யூல்களில் இருந்தாலும் கூட மதரசாவை நிர்வகிப்பதை பற்றி மாத்திரம் கவலைப்படாமல் பல நிர்வாகிகளும் எப்படி இருப்பாங்கன்னா செலவு கணக்கு என்ன அப்படின்றது தான் கவலைப்படுவாங்க. ஆனா மாணவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்படுகிற ஒரு எடுத்துக்காட்டான விஷயம் பல இடத்திலும் சொல்லப்பட வேண்டிய விஷயம். நான் நினைப்பது கல்லூரியை நடத்துகிறவர்கள் அவர்களுடைய மாணவர்களிடத்தில் நாங்கள் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறோம், உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறோம். மாஷா அல்லாஹ் காலையிலிருந்து அசரத்தவர்கள் பல விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். இது போன்ற ஒரு பண வசதி இருக்கிற இடத்துல தான் அதை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் தாராளமாக அதை செய்வீர்கள். அவ்வளவு செய்கிற போது நாம என்னன்னா உங்களிடமிருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை ஒரு தடவையாவது நாம் சொல்லிவிட்டால் இந்த மாணவ செல்வர்கள் கைப்பற்றி எதையுமே சொல்லாமல் போகிற போது அவங்க எதைதான் கையில் பிடிச்சிடும். உஸ்தாதுமார்களிடத்திலிருந்து அவர்கள் தீனின் குருவை பெற்றுக் கொள்வார்கள். சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு உஸ்தாதிலும் அதுவும் மக்கள்லாம் நம்ம மதரசா 33 வருஷம் தான் ஆச்சு. அது வாகினிகளை உருவாக்கி எவ்வளவு வாகினிகள் இருக்கிறார், எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். பல மதரசாக்கள் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த மதரசாக்களிலிருந்து பட்டம் பெற்று வருகிறவர்களும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தில் நட்சத்திரங்களாக மீறுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? நான் உறுதியாக சொல்வேன், வாகினிகள் தாராளமாக இருக்கிறது. அத்திக்கடை நகரம் இந்த மார்க்கத்திற்கு சிறப்பான பங்கை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது. இது உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் பொறுமை இல்லை, இந்த ஊருக்கும் பொறுமை, ஊருக்கும் பொறுமை. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊருடைய புகழ்பெற்ற அடையாளம் இந்த வாகினி. ஒரு ஊருடைய சிறப்பு அந்த ஊரின் செல்வந்தர்களா கல்வியாளர்களா? ஒரு ஊரின் சிறப்பு அந்த ஊரின் செல்வந்தர்களா கல்வியாளர்களா? கிரேக்க நாட்டின் சிறப்பு கிரேக்கத்தில் வாழ்ந்த பணக்காரர்கள் அல்ல, சாக்ரட்டிஸ். இங்கிலாந்து நாட்டின் சிறப்பு இங்கிலாந்தில் வாழ்ந்த பிரபுக்கள் அல்ல, ஷேக்ஸ்பியர். இல்லையா? உலகத்தில் எடுப்போம். நம்ம இஸ்லாமிய உலகத்திலே ஏராளமாக இருக்கு. ஒரு ஊருடைய சிறப்பு, ஒரு நகரத்தின் சிறப்பு யாருன்னா அங்கிருந்து வரக்கூடிய கல்வியாளர்கள். அவங்கதான் சிறப்பு. காலமெல்லாம் அந்த ஊரின் பெருமையை நிலைநாட்டக்கூடியது. ஒரு குடும்பத்தின் பெருமையும் அந்த ஊரில் இருக்கிற பணக்காரர்களை விட, தொழிலதிபர்களை விட இருக்கிற கல்வியாளர். அதுவும் இந்த கல்வியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தினசரி ஒரு தடவையாவது காலல்லா கால ரசூலுல்லாஹ் சொல்வார். அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்வார். அருமையான பெருமக்கள் உமர் சாஹிப் அவர்கள், அவரோடு சேர்ந்து இருக்கிற சாதிக் சாஹிப் அவர்கள், நம்முடைய இளையவர் ஷரஃபுத்தீன், 3 பேருக்கு சொல்வேன், இந்த மாணவர்கள் காலல்லா கால ரசூலுல்லாஹ் சொல்கிற ஒவ்வொரு இடத்திலேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவர்கள் பள்ளிவாசலில் சொல்வார்கள், மதரசாக்களில் சொல்வார்கள். மதரசாக்களில் ஆசிரியர்கள் செய்கிற பணி என்பது சாதாரணமானது அல்ல. இருக்கிறவங்க பாருங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க. இவங்க போய் வேற ஒரு வேலை செய்ய போனா அவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். அது அவங்களுக்கு தெரியாம இல்லை. அவங்களுக்கு நிறைய கை நிறைய சம்பாதிக்க அவங்களால முடியும். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இளம் பிள்ளைகள் தான் பள்ளிவாசல்களில் மதரசாக்களில் இருக்கிறார்கள். இல்லையா? ஒரு 40-50 வயசு கடந்தவங்களை பார்க்க முடியறது இல்லை. இளம் பிள்ளைகள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் குறைந்த சம்பளம் தான், எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சம்பளத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் வேலை பார்க்கிறார். நமக்கு வேற இடத்துக்கு போனா வேற கூலி கிடைக்காது, கிடைக்கும்னு தெரியாம இல்ல. ஒரு பெயிண்ட் அடிக்க போனா குறைஞ்சபட்சம் இன்னும் பெரிய தொழில் தேவை இருக்கு, திறமை தேவை இருக்கு, ஒரு பெயிண்ட் அடிக்க போலாம். அல்லது வேற ஒரு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போலாம். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா இல்லையா? ஒரு நாள் ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிடாது. ஏன் நான் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்று இந்த சின்ன பிள்ளைகள் நினைத்து பார்த்திருப்பார்களா? நினைச்சு பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த 4 சுவற்றுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு வெளியுலகத்திற்கு தெரியாத அரபு கல்லூரிகள் ஆசிரியர்களுடைய பங்கு மகத்தான
சமுதாயம் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஹசரத்மார்களாக பள்ளிவாசல்களில் இமாம்களாக இருக்கிறவங்க சமுதாயத்துக்கு தெரியும். அந்த அரபு கல்லூரிகள்ல உஸ்தாதுகளா இருக்கிறாங்கள அவங்க வெளியுலகத்துக்கு தெரியாத 4 சுமத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த சமூகத்திற்கான ராணுவ வீரர்களை அவர்கள் தயார் செய்தாங்க. அவங்க கொடுக்கிற அந்த ஆன்மா பலமா இந்த எங்க ஹசரத் பிஎஸ் மருதும் பிஎஸ் ஜெயலலிதா அடிக்கிற தடவை சொல்லுவாங்க, 7 வருஷம் சமுதாயத்துக்கு காசு சாப்பிட்டுருக்க, 7 வருஷமாவது நீ சமுதாயத்துக்கு வேலை செய்யணும். என்ன மாதிரி பார்த்து நடக்கவே முடியாத 7 வருஷம் சமுதாயத்துக்கு அவங்க சொல்லிக் கொடுத்து பக்குவப்படுத்தி இந்த தீனுக்கான பணியாளர்களாக நாம் போகிறோம் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் கற்றுக் கொடுத்து உருவாக்கி விடுகிற காரணம் தான் அவங்க என்ன செய்வதில்லை, எனக்கு எவ்வளவு திறன் இருக்கு, என் வயசு என்ன இருக்கு, நான் எங்க போனா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காம இந்த தீனுக்கான பணியாளர் அவர்களை உருவாக்கி விடுவதிலே அதே போல அவங்க குடும்பத்துக்காரர்களுக்கு பந்திருக்கு. எங்க பிள்ளைங்க நிறைய சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா இந்த வேலையை பார்க்க முடியாது. அப்ப இந்த பிள்ளைகளுடைய பட்டம் பெற்று வருகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தினர்கள் எங்க புள்ள தீனுக்கு வேலை செஞ்சா போதும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அதாவது காசு இல்லாம தான் ஓத வர்றாங்கன்ற நினைப்பு நிறைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் தீனுக்கு பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி அனுப்புவதற்கு காரணத்தால் இந்த பிள்ளைகள் மார்க்கத்திற்கு பணி செய்கிறார்கள். எனவே இது ஒரு மகத்தான பணி. வாய்ப்பு பாத்திமாவில் நான் நிர்வாக பொறுப்புக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் எங்கோ இருந்து இதை ஒவ்வொரு தினமும் உங்களுடைய கவனத்தை வைத்துக் கொண்டு இதை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைங்க போய் நாளைக்கு ஒரு பள்ளிவாசல் இமாமா நின்று அல்லாஹ் இப்படி சொன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிற போது அதன் வழி இந்த சமுதாயம் நடக்கிற போது அதில் ஒரு பங்கு நிச்சயம் உருவாக்கிய இருக்கிற உஸ்தாத்மார்கள் மிகச் சிறப்பான 4 மாணவர்கள் இங்கிருந்து பட்டம் பெறுகிறார்கள். நான் நட்சத்திரங்கள் சொல்றேன். நட்சத்திரங்கள் சொன்ன காரணம் வேற ஒன்றும் இல்லை, அது ஏதோ பெருமைக்கு சொன்னது. ஏதாவது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பட்டம், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஹதீஸ் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஹதீஸ் எது? யோசிக்கிறோம் இல்லையா? நாமெல்லாம் ஒரு முடிவு வச்சுக்கணும். ஆளுங்கள் பண்றது நாமெல்லாம் ரெடியா கையில ஒண்ணு வச்சுக்கணும். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஒரு ஏர்போர்ட்ல உட்கார்ந்துருக்கேன், பக்கத்துல ஒரு இங்கிலீஷ்காரர். இப்பெல்லாம் சமீப காலமா நானா வலிஞ்சு என்ன செய்யறதுன்னா, யாராவது பக்கத்துல உட்கார்ந்தா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறது, ஹை ஹவ் ஆர் யூ, வாட் டு யூ, அது பேச்சு கொடுக்குறது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச உடஞ்ச ஆங்கிலத்தை வச்சு பேசுறது. அவர் என்ன செஞ்சாரு, பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தவரு, நான் கையில கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சு அரபியில டைப் பண்றேன், அரபிக் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னான் திடீர்னு, லெட் மீ நோ வாட் சைட் முஹம்மத் அப்படின்னு சொன்னாங்க. எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ப்ராஃபட் சொன்ன ஏதாவது ஒரு செய்தி சொல்ல அப்படின்னு. அடுத்த நிமிஷம் எங்க தலையெல்லாம் சுத்திடுச்சு. என்ன சொல்றது, எத்தனை தெரியும்னா கூட இவனுக்கு என்ன சொல்றது இருக்கா இல்லையா, இவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தலையெல்லாம் சுத்திடுச்சு. என்னென்னமோ ஞாபகம் வருது. சத்துன்னு எனக்கு அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு செய்தி ஞாபகம் வருது. அவங்க சொன்னாங்க, ஹதீஸ்கள் 7000 இருக்கு, அதுல ரிப்பீட்டை எல்லாம் தவிர்த்தோம்னா 4000 இருக்கும். இந்த 4000 ஹதீஸ்களும் 4 ஹதீஸ்களுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொன்னாங்க. 4 ஹதீஸ்கள். இன்னமல் அமாலு பின்னியா, அல் ஹலால் பையினுன் வல் ஹராம் பையினுன். அதே போல மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்ஃபுரு மா லா யஹ்னிஹி. அதே போல இன்னொரு ஹதீஸ் அந்த துஹிப்ப லிஅகீக மா துஹிப்பு லிநஃப்ஸிக. அந்த ஹதீஸ் 4 ஹதீஸ் தான் நினைக்கிறேன். இதுல எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வந்துச்சு 3வது ஹதீஸ். இவன்கிட்ட என்ன சொல்லலாம், நான் சொன்னேன், என்னால முடிஞ்ச இங்கிலீஷ்ல சொன்னேன், அவர் beloved prophet Muhammad said. ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொன்னேன். இப்ப சொன்னா அது திரும்பி சங்கராஜ் உருவாக்குறதுக்கு கஷ்டப்படணும். இங்கிலீஷ்கார நம்மளை விட்டு போனாலும் இங்கிலீஷ் கஷ்டம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாம எங்க காலத்துல நாங்க அதுக்கு எதுக்கான முயற்சி எடுக்காம. அப்ப
நான் அவன் இங்கிலீஷ்ல சொன்னேன். நான் என்ன சொன்னேன், எங்க தலைவர் சொல்லி இருக்கிறார், ஒரு சிறந்த மனிதர் யாருன்னா அவனுக்கு தேவையில்லாதது செய்ய மாட்டாரு. சொன்னா கொஞ்ச நேரத்துல நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னா, இது இட்ஸ் நீட் ஆஃப் டைம், இது இன்றைய காலத்தின் தேவை. அருமையான செய்தி பாருங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி இல்ல, நம்ம சமூகத்துக்கு ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும்போது தேர்ந்தெடுத்து ஒரு செய்தி நான் சொன்னேன். இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சிறந்த மனித வாழ்க்கைக்கு அடையாளம் தேவையில்லாத செயல்களை ஈடுபடக்கூடாது. எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் ஆலிஷாவுக்கும் பொருந்தும். தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது. கையில போனை வச்சிருக்க பாருங்க, இந்த போன்லயே மேல ஒட்டி வச்சுக்கலாம். எதை பார்க்கணுமோ அதான் பார்க்கணும், எதை ஃபாலோ பண்ணணுமோ அதான் ஃபாலோ பண்ணணும், எதை பேஸ்ட் பண்ண எதை காப்பி பேஸ்ட் பண்ணணுமோ அதான் காப்பி பேஸ்ட் பண்ணணும், எதை ஃபார்வர்ட் பண்ணணுமோ அதான் ஃபார்வர்ட் பண்ணணும். நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லலாம், எதை யூடியூப்ல பார்க்கணுமோ அதான் யூடியூப்ல பார்க்கணும், எதை யூடியூப்ல போடணுமோ அதான் யூடியூப்ல போடணும், எதை போட்டோ எடுக்கணுமோ அதான் போட்டோ எடுக்கணும். இப்படி பலரும் சொல்லலாம். எது தேவையில்லையோ அதை எல்லாம் விட்டு விடுவதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு அடையாளம் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு இந்த அனுபவத்தை சொல்றேன்னா, நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஹதீஸ், நமக்கு பிடிச்சமான ஒரு ஹதீஸ ரெடியா வச்சுக்கணும். பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், யாராவது பக்கத்துல இருக்கிறாரு, உங்க நபி என்ன சொன்னாருன்னு கேட்டா ரெடியா சொல்றதுக்கு மனசுல வரணுமா இல்லையா? சொல்லணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்ன அறிவுக்கு, என்னுடைய சராசரியான சாதாரண அறிவுக்கு பிடிச்ச ஹதீஸ்கள்ல ரொம்ப சிறந்த ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்ஜும், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், ஃபபிஐஹிம் இத்ததைத்து பித்ததைத்தும், அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச ஹதீஸ் காரணம் என்னன்னா, ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஒருத்தர் 2 பேருக்கு அல்ல, 1.25 லட்சம் பேர். அவருடைய தோழர்கள் 1.25 லட்சம் பேர் இருந்தார்கள். வரலாறு சொல்லுது, 1.25 லட்சம் பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இவங்கெல்லாம் நட்சத்திரங்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததே 12 பேர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர்? 12 பேர். அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. யூதாஸ் 30 வெள்ளி காசுகளுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்தான். அது எப்படி காட்டி கொடுத்தான்? முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். முத்தம்ங்கிறது அன்பை வெளிப்படுத்துவதற்கு செய்கிற ஒரு நடவடிக்கை. அவன் முத்தமிட்டு இவர் தான் ஈசான்னு காட்டி கொடுத்தானா அப்படின்னு வருது. 12 பேர் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவருக்குரிய சிறப்பு ஹதீஸ்ல வருது, வைதா ராவ் அதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய விரோதி யாராவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா ராவ அவன் குறைந்து அவன் கரைந்து போய் விடுவான். கமா யதுகுல் மீன் ஃபில் மா, உப்பு தண்ணீர்ல கரையிற மாதிரி கரைஞ்சு போயிடுவான். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ரூஹுல் குத்ஸை வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து பாதுகாப்பு கொடுத்தார். யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய சீடர்களிலேயே ஒருத்தர் காட்டி கொடுத்தார். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய 1.25 லட்சம் பேர் நட்சத்திரங்கள் சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல? நான் ரொம்ப ஆச்சரியப்படுவது, தனக்கு பின்னால் என்ன ஏற்படும் என்பதை ஒரு தலைவர் எப்படி யூகிக்காமல் இருக்க முடியும்? எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு பின்னால் இவங்க நல்லா இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படி தேடி பார்த்தா ஹதீஸ்கள் என்ன கிடைக்குது? அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, சஅல்து ரப்பி அன் இக்திராஃபி அஸ்ஹாபி மின் பலதி, நான் மௌத்தான பிறகு என்னுடைய தோழர்கள் கருத்து வேறுபாடு விடுவார்களோ, அப்ப என்ன பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், எனக்கு பின்னாலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் எனக்கு சொன்னான், யா முஹம்மது இன்ன அஸ்ஹாபக இந்தி பிமன்சிலத்தின் நுஜூமி ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் சொன்னான், முஹம்மதே உன்னுடைய தோழர்கள்
தோழர்கள் என்னை பொறுத்து நட்சத்திரங்களை போன்றவர்கள், உன்னுடைய தோழர்கள் என்னை பொறுத்து நட்சத்திரங்களை போன்றவர்கள். பாதுகா அக்வாமின் பாதி, அதில் சிலரை விட வலிமையானதாக இருக்கலாம். ஆனால் வலிக்குள்ளி நூறும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. பமன் அகத விஷயம் இம்மாஹும் அலைஹி மின் இக்திலாஃபிஹிம், அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருப்பதோடையே அவர்களில் ஒருவரை ஒருவர் பின்பற்றினால் ஐந்தி அலாஹுதா, அவர் என்னை பொறுத்து நேர்வழியில் இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதத்துக்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என் சஹாபாக்கள் எல்லோரும் நட்சத்திரங்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் மாத்திரமல்ல, சஹாபாக்களின் வழி வருகிற இந்த தீனின் பிரச்சாரகர்கள் எல்லோருமே நட்சத்திரங்களை போட்டுதான். அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்கு நட்சத்திரங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் தீனுக்கான நட்சத்திரங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். வலிமார்களாக, நல்லடியார்களாக, நாதாக்களாக அல்லாஹ் நட்சத்திரங்கள் தந்துகிட்டே இருக்கான். அந்த நட்சத்திரங்களின் வரிசையில் தான் ஆதிகளும் இருக்கிறார், உலமாக்களும் இருக்கிறார். நான் இந்த பட்டம் பெறுகிற சகோதரர்களை நட்சத்திரங்கள் என்று சொல்ல காரணம், அவர்கள் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் என்கிற அடிப்படையில் சமூகத்திற்கு வழிகாட்டுகிற நட்சத்திரங்கள். அதனால இதுவரைக்கும் 149 நட்சத்திரங்களை வாஹித் ஃபாத்திமா அரபு கல்லூரி சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கு. 150 நிறைவு, அதுவும் பொருத்தமா 33வது வருஷம் அப்படிங்கிறது ஒரு கமாலியத்தினுடைய அடையாளம், ஒரு பரிபூர்ணத்துவத்தினுடைய அடையாளம். அந்த வருஷத்துல இந்த 4 சகோதரர்கள் வாஹிதி பட்டம் பெற்று வெளியே செல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த சகோதரர்களை இந்த சமூகத்திற்கு நன்மையானவர்களாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக, சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. இந்த சகோதரர்களுக்கு, அவர்களுக்கும் எனக்கும் இங்குள்ள மற்ற ஆளுங்களுக்குமாக நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆளுங்கள் மரியாதை பெற்றவர்களாக வாழ்க்கை, ஆளுங்கள் மரியாதை பெற்றவர்களாக வாழ, சமூகத்தில் மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆளுங்களுடைய கடமை. பட்டம் பெற்று வெளியே போகிற நேரத்தில், நாம் சனது வாங்குகிற நேரத்தில் நாம் நியத்து, நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று, நான் மரியாதைக்குரியவனாக திகழ்வேன் என்ற உறுதி எடுத்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஒவ்வொரு ஆளுமுக்கும் அது கடமை இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஆலிம் என்பவர் தீனின் அடையாளம், அவரை சார்ந்துதான் தீன் நிலைத்திருக்கிறது. நான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த, மரியாதை படைத்தவர். வேற அரசர்கள் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட கல்வி படிக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு அரசாங்க வேலையா இருக்கு, உங்களை தேடி வர முடியாது, நீங்க எங்கிட்ட எங்க வீட்டுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஹாரூன் ரஷீத் இமாம் மாலிக்கிடத்திலே கேட்டார், என்னால பகதாதில இருந்து நான் மதீனாவுக்கு எல்லாம் வர முடியாது, எங்க ஊருக்கு கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இன்னல் இல்ம யுக்தா இலைஹி வலா யதி, கல்வி நீ அதை தேடி போனவே தவிர அது உன்னை தேடி வராதுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன இருந்துச்சு, அப்படி சொல்வதற்கான மரியாதை அவர்களிடத்தில் இருக்கு. மரியாதை இல்லாட்டி, அதற்குரிய ஒரு செல்வாக்கு இல்லாட்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதற்குரிய மரியாதை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த மரியாதை அவர்கள் வைத்திருந்த காரணத்தாலே என்ன ஆச்சுன்னா, அரசர் அவரை தேடி வந்தார். அரசர் அவரை தேடி வந்தது மாத்திரமல்ல, அதனால் ஏற்பட்ட ஒரு பெரிய விளை, இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு விளைவு நான் சொல்லுவேன். நாம எல்லாம் மக்காவுக்கு போனா வருஷத்தோறும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? வைத்துல் தரம் மாத்திக்கிட்டே இருக்கா. இந்த வாசல் அங்க வை, அந்த வாசல் இங்க வை, இந்த ரோடு அப்படி இருக்கு, போன வருஷம் போன மாதிரியே இந்த வருஷம் இருக்கும்னு சொல்ல முடியல, மாத்திக்கிட்டே இருக்கான். எதையெல்லாம் மாத்தினாலும் காபாவை மட்டும் மாற்ற முடியுது, காபாவை மட்டும் மாற்ற முடியுது இல்லை. அது அதே சைஸ்ல, அதே அளவுல, அதே மாதிரி இருக்கு இல்லையா? அதே போல இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அரசர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு காபாவில் விளையாடி விடாமல் இருக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டை செய்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க காலத்தில் இருந்த அப்பாசி அரசர் கேட்டாரு, நான் காபாவை கொஞ்சம் பெருசா கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன்,
என்று கேட்டபோது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அக்ஷா அன் யஸீர ஹாதல் பைத்து லஅபத்தன் ஃபீ யதில் முலூகி, அரசர்களின் கைகளில் ஒரு விளையாட்டு பொம்மையாக இந்த காபா ஆகிவிடக் கூடாதுன்னு நான் பயப்படுறேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அவங்க சொன்னது எப்ப, ஒரு 200வது வருஷத்துல வச்சுக்குவோம். இன்னைக்கு 1400 வருஷம் ஆச்சு. இந்த 1200 வருஷ காலங்களில் என்னவெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆட்சி மாற்றங்கள்ல நிலைச்சு நிக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அதுக்கு காரணம் அந்த மதிப்பு. இப்ப நாம ஆலிமாக இருக்கிற ஒரு மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தால் தான் தீனுக்கு மதிப்பு, நாம சொல்ற சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும். அதனாலே ஒவ்வொரு ஆலிமுடைய கடமை அவர் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மரியாதைக்குரியவராக இருக்கும். அடுத்த ஒரு செய்தி சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நாம சொல்லுவேன், மரியாதை என்பது கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. வளர்ச்சி கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், வளர்ச்சி கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கல்வியை பத்தி சொல்லி இருக்கிறான், யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. வளர்ச்சி கல்வியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மரியாதை கல்வியோடு சம்பந்தப்பட்டதல்ல, மரியாதை பண்போடு சம்பந்தப்பட்டது. நாம மரியாதைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய சிறப்பு, வைன்னக லஅலா குல்கி மதீன், நீங்கள் மிக சிறப்பான பிரமாண்டமான குணமுடையவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ ஒரு தலைவரை பின்பற்ற நினைக்கிற நாம இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். கல்வி நமக்கு கிடைச்சது, கல்வி நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து தரும். நிச்சயமாக கல்வி நன்மைகளை கொண்டு வந்து தரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன மாதிரி மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப சாதாரணமான நிலையிலிருந்து வருது, ரொம்ப சாதாரண நிலையில ஓதுனது. ஆனா ஓதி முடிச்சு வந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் காரணம் இதுதான், நம்ம மதரசால நமக்கு கிடைச்ச கல்வி. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க எம்ஏ படிச்சிருக்கீங்க, எம்ஃபில் படிச்சிருக்கீங்க அப்படிமா. நாம நினைக்கிறது இல்ல, எங்க மதரசால நாங்க சாப்பிட்ட சாப்பாடு, எங்க மதரசால பாக்கியாத்துல நாங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த பெருமைக்கு காரணம்னு நாங்க நினைக்கிறோம். அருமையானவர்களே, கல்வி நமக்கு நன்மை தரும். நிச்சயமா நாம படிச்ச கல்வி நமக்கு பல சௌகரியங்களை தரும் நிச்சயமாக. ஆனால் நாம் மரியாதை பெற வேண்டும் என்றால் அந்த மரியாதைக்கு என்ன வேணும்னா நம்மிடத்தில் சிறந்த பண்புகள். அப்துல் ஜப்பார் ஹசரத்னு எனக்கு நாசர் இருந்தாங்க, வேலூர் பாக்கியாத்து சரியாத்துல நாசர் இருந்தாங்க, உஸ்தாத். நாங்க பார்த்த ஆசிரியர்கள் எல்லாமே எங்களை பொறுத்து எப்படி இருந்தாங்கன்னா, இந்த பூமிக்கு மேல நடந்த அல்லாஹ்வுடைய ஆட்களாக தான் இருந்தாங்க. உங்களுக்கு நாங்க அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்தோம். அவங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த பெருமையும் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. எங்கேயாவது போதா இன்னைக்கு நான் வரணும்னா அந்த கார் சொன்னாங்க, கார் வேணும்னு நம்ம கேட்கிறோம். எங்க அசத் மாதிரிலாம் அப்படி எதையும் கேட்டு சமூகத்திலிருந்து வாங்கணும்ங்களாக எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை அந்த 4 சுவத்துக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. அவங்கள வந்து அப்துல் ஜப்பார் ஹசரத் வேறொரு பாக்கியாத்து சாலிஹாத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் உஸ்தாதாக இருந்து கிட்டத்தட்ட 25 மாஷா அல்லாஹ் வாணி ஃபாத்திமா அவர்களுடைய திறந்து வச்சது அப்துல் ஜப்பார். கிட்டத்தட்ட 25 வருஷம் பாக்கியாத்தினுடைய நாசிரா இருந்தாங்க. நாசிர் ஹசரத் அப்படின்னா எப்படின்னா, நாங்கெல்லாம் ஓதுற காலத்துல எங்களுக்கு வேறொரு பாக்கியாத்துனா நாசிர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற யாரும் எங்களுக்கு தெரியாது. இருக்கிற நிர்வாகம் யாரு எதுவுமே எங்களுக்கு எல்லாம் அவர் தான். ஒத்த நாடி உருவம், ஒத்த நாடி. அவரு கோட்டு போட்டுப்பாரு, எப்பவுமே அந்த கோட்டை கட்டி வச்சுட்டாருன்னா ஒரு ஆள் நிக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒத்த நாடி இல்லைங்க, ஒத்த நாடி உருவம். ஆனா இவ்வளவு ஆற்றலோட மதரசாவை வழி நடத்தினவர் அவர் மதரசா விட்டு நீக்கிட்டாங்க. மதரசா விட்டு நீக்கிட்டாங்க. நீக்கின பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு பல பேர் நினைச்சாங்க. ஆனா நீக்கிட்டாங்க.
நீங்க சொன்னீங்களே கொள்கையில் நிலைத்திருத்தல் இல்லாத போது ஏற்படக்கூடிய ஆபத்து, நிர்வாகத்துக்கு இல்லாத போது ஏற்பட்ட ஆபத்து நீக்கிற பிறகு அசத்துக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, இந்த செய்தியை நாங்க வெளியே சொல்லட்டுமா? நான் சொன்னா என்ன ஆகும்? சொன்னா ஒரு கிளர்ச்சி வரும். நிறைய பேர் மாணவர்கள் இருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, அது ஒரு கிளர்ச்சி வரும், ஒரு பேச்சு வரும். நான் வெளியே சொல்லட்டுமான்னு கேட்டபோது ஹசரத் சொன்ன வார்த்தை, ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீங்களா சொல்ல வேண்டாம், தானா தெரியும் போது தெரிஞ்சு. நான் என்னன்னைக்கும் நினைச்சுக்கிறது அந்த அந்த பண்பும் தப்பும் இருக்கீங்களா? ஒரு பிரச்சனை தனக்கு ஏற்பட்ட போது அந்த பிரச்சனையை வேற வகையில திசை திருப்பி விடலாம்னு நினைக்காம நம்ம சபல் செஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைச்ச அந்த பக்குவம் இருக்கு. நம்ம உஸ்தாத்மார்கள் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஷரஃபுத்தீன் நஸ்ர் பாக்கியாத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் வெளியே வந்தது நியாயமே இல்லாம வெளியே வந்தவங்க. நான் இங்க வந்து ஹசரத் கிட்ட பேசுறேன். நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இந்த கட்டுரையை படிச்சு ஹசரத் ரொம்ப தூரம் அதை இந்த பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் தர்ற விஷயங்கள் ஒண்ணு, எங்க ஹசரத் ஷரஃபுத்தீன் நஸ்ர் நான் எழுதின கட்டுரையை படிச்சாங்க, அதை பாராட்டினாங்க. அப்படி பேசிக்கிட்டு வரும்போது நான் அந்த மதரசாவுடைய செயலாளராக இருந்தவரை பத்தி பேசுறேன். ஹசரத் சொல்றாரு, அவர் நல்லவர், அவர் இத்தனை ஆண்டு காலம் போதி முடிச்சவாரத்தில் இருந்து அந்த மதரசால உஸ்தாதா சேர்க்கப்பட்டவர். இதுவரைக்கும் அவரை போல ஒரு ஆசிரியரை அந்த மதரசாவை சார்ந்தவர்களாலே திருப்பி சேர்க்க முடிந்தது, இதுவரைக்கும் சேர்க்க முடியல. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் அப்படி நீக்கப்பட்டவருக்கு ஹசரத் சொல்றாங்க, அவர் நல்லவர். இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு தருகிற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, அந்த பண்பாடு மிகச்சிறப்பாக இருக்கு. நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய சமூகம் சான்றாக சொல்ல வேண்டும். இவர் இப்படிப்பட்டவராக இருப்பார். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைக்கு கொஞ்சம் முன்னாலே மக்காக்காரர்களிடத்தில் சமரசம் பேசுவதற்காக போகிறார். மக்காவாசிகளிட்ட போய் சமரசம் பேசுறதுக்காக போறார். மற்ற பல சஹாபாக்கள் மறுத்துட்டாங்க. ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மறுத்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா மறுத்துட்டாங்க. நாம போக முடியாது, அவங்களோட நமக்கு பகை இருக்குது, போக முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சாங்க. அவருக்கு அவங்களிடத்திலே ஒரு மரியாதை இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்க போனாங்க. போய் அவர்களிடத்திலே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க வந்துட்டீங்க, நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கை எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன கோரிக்கை, சொன்ன இந்த கோரிக்கை எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. நீங்க வந்ததுக்காக நாங்க ஒரு அனுமதி கொடுக்கிறோம், நீங்க இஹ்ராம்ல இருக்கிறீங்க, தவாப் செய்துட்டு போயிருங்க. ஏன்னா எல்லா உம்ராவுக்காக வந்தது தானே. வந்த இடத்துல அவங்க சொன்னாங்க தவாப் செய்துட்டு போங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏங்க நம்ம எல்லாரும் நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நம்மளா இருந்தா காபாவை தவாப் செய்யறதுங்கிறது அப்படி ஒரு வேலை தான். ரொம்ப களைப்பா இருக்கும். ரொம்ப களைப்பாக இருக்கிற நேரத்துல கூட ஹரம்ல அந்த மக்காப்புக்குள்ள போய் நின்னோம்னா காபாவை பார்த்த உடனே என்ன சொல்லலாம் தோணும்? இன்னொரு தடவை தவாப் செய்யலாம்னு தோணும். அது காபாவுல அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு அற்புதம். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்களுடைய தலைவரோட தான் நான் தவாப் செய்யணும், இல்லாம நான் தவாப் செய்ய மாட்டேன். இவர் இப்படி சொல்றாரு. அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், உஸ்மானுக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கலச உஸ்மான் மின் பைதினா இலல் பைத். உஸ்மான் இப்ப காபாவுக்கு போயிட்டாரு, அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குது? ஃபதாஃப பிஹி, அவர் தவாஃப் செய்திருக்கலாம் என்று தோழர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுன்னுஹு தாஃப பில் பைத், நான் அவர் தவாஃப் செய்திருப்பார்னு நினைக்கல. அவர் என்ன சொல்றாரு? ரசூலுல்லாஹ் இல்லாம நான் தவாஃப் செய்ய மாட்டேங்கிறார். அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாங்க, அவர் தவாஃப் செய்திருப்பார்னு நான் நினைக்கல, அவரு நம்மோட தான் தவாஃப் செய்வார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த இயல்பு யாருக்கு தெரிஞ்சிருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிட்டு ஒரு பாடம். நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி நடந்துக்குவேன்,
நாம் எப்படி சிந்திப்பேன் என்பதை நம்மை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்கிற அளவுக்கு வெளிப்படையான பண்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல்லா நாம் நினைக்கிறோம் மரியாதை தான் ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சேன். ஹுண்டாய் தொழிற்சாலை கேள்விக்கலாம், மெட்ராஸில் ஹுண்டாய் தொழிற்சாலை கொண்டு இருக்கு, கார் தயாரிக்கிற தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில மணிகண்டன் அப்படின்றவருக்கு சிறந்த ஊழியருக்கான பரிசு கொடுத்திருக்காங்க. இந்த பரிசு எதுக்காக கொடுக்கல, இந்த கார் தயாரிப்புல எவ்வளவு நுட்பமானவர் இவரு அப்படிங்கிறதுக்காக பரிசு கொடுக்கல. ஒரு கார் தொழிற்சாலையில பரிசு கொடுக்கிறதா இருந்தா அப்படித்தானே கொடுப்பாங்க. எவ்வளவு நுட்பமா இவரு வேலை செஞ்சாரு, அல்லது எவ்வளவு சிக்கலான பிரச்சனைக்கு இவர் தீர்வு கண்டாரு, அல்லது ஒரு வேலையை எவ்வளவு ஃபாஸ்டா இவர் முடிச்சிட்டாரு அப்படின்னு தானே சாதாரணமா கொடுப்பாங்க. அவர் அதுக்காக அவருக்கு பெஸ்ட் லேபர் அவார்டு கொடுக்கல. வேறொரு காரணம் என்னன்னா, இந்த தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களுக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அந்த குவார்டர்ஸ்ல 4 தொழிலாளிகள் அல்லது 2 தொழிலாளிகள் ஒரே ரூம்ல தங்கி இருப்பாங்க. மணிகண்டன் அவர் ஏற்கனவே இந்த சீனியர், அவர் வேலை செய்யற இடத்துல ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஜூனியர் பையன் அப்பதான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான், இவரை ஒரு ரூம்ல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிருக்காங்க. மணிகண்டனுக்கு பகல் ஷிஃப்ட், ராஜேஷுக்கு சாயந்தரம் ஷிஃப்ட். மணிகண்டன் காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்திருக்கிறாரு. முதல் நாள் சாயந்தரம் வந்து பார்த்திருக்கிறாரு, இந்த 2 ராஜேஷ் ரூமை போட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. அது போன்ல கேட்க முடியாது, எங்க வேலை செய்யறது, போன் எடுத்துட்டு போக முடியாது. அதனால என்ன செய்துட்டாரு, ராத்திரி வரைக்கும் பொறுத்திருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டாரு. வேலையை முடிச்சு காலையில ராஜேஷ் திரும்பி வந்து பார்த்து ரொம்ப பயப்பட்டு இருக்காரு. எக்ஸ்கியூஸ் சொல்லிருக்காரு, சாரிங்க சாரிங்க. அவரு சொல்லி இருக்காரு, மணிகண்டன் ஏன்பா இதுக்கு போய் சாரி சொல்ற, நான் எத்தனையோ தடவை பூட்டை உடைச்சு வந்திருக்கேன், சாவியை மறந்து வச்சிருக்கேன், பூட்டை உடைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். பின்னாலதான் அந்த நிர்வாகத்துக்கு இந்த செய்தி எப்படியோ போயிருக்கு, யாரோ ஒருத்தர் வழியா போயிருக்கு, ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கு, மணிகண்டன் அப்படி எல்லாம் பூட்டை உடைச்சது இல்லை, அவர் பூட்டை எல்லாம் உடைச்சது கிடையாது. அவர் ராஜேஷனுடைய மனதை தைரியப்படுத்துவதற்காக, எங்க ஒரு சீனியருக்கு இப்படி செஞ்சிட்டமே அப்படின்னு அவர் பயப்படக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு தைரியத்தை தருவதற்காகவும் ஒரு ஆறுதலை தருவதற்காகவும், இல்லப்பா நானும் கூட தான் பூட்டை உடைச்சிருக்கேன், சாவியை துவைச்சிருக்கேன்னு செய்தி சொன்னார். இந்த பண்பு தன்னோடு வேலை செய்யக்கூடிய, வேலைக்கு வந்து புதுசா சேர்ந்த ஒருத்தரை வரவேற்ற இந்த பண்பை பாராட்டி அந்த நிறுவனம் அவருக்கு சிறந்த ஊழியருக்கான அவார்டு கொடுத்தது. இதுதான் யதார்த்தம். உலகத்திலும் அப்படித்தான், மறுமையிலும் அல்லாஹ் குணங்களை பார்க்கிற நமக்கு நல்லா தெரியும். அதனாலே குணங்களில் சிறந்தவர்களாக இருப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம மார்க்கம் குர்ஆன்ல பயன்படுத்துற வாசகங்களிலேயே ரொம்ப கடுமையான ஒரு வாசகம் இருக்கு. குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட வாசகங்கள்ல ரொம்ப கடுமையான ஒரு வாசகம். இதை கூட நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். குர்ஆன்ல இருக்கிற வாசகங்கள்ல எது ரொம்ப அழகா இருக்கும், எது ரொம்ப கடுமையா இருக்கும், அதை கூட ரிசர்ச் பண்ணலாமா. ஒரு வாசகம் இருக்கு. என்ன வாசகம்னா, புறம் பேசுகிறவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற வாசகம். லா யகதம் பஅதுக்கும் அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அகீஹி மைத்தன் ஃபகரி. யாரையும் புறம் பேசாதீங்கப்பா, செத்த பிணத்தை சாப்பிட விரும்புவீங்களா அப்படின்னு கேட்கு. ஒரு முகம் சுழி அந்த வாசனை மீது பாருங்க, ரொம்ப கடுமையான, மிக கடுமை, குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மிக கடுமையான சொல்லாடல்களில் ஒன்று இந்த சொல்லாடல். செத்த பிணத்தை சாப்பிட நீங்க ஆசைப்படுவீங்களா அப்படிங்கிறது. இந்த ஆயத்து எப்ப இருந்துச்சுன்னா, கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இக்ரிமத்து இப்னு அபீ ஜஹல், அபூ ஜஹலுடைய மகன் முஸ்லிம் ஆயிட்டார். அபூ ஜஹல் காபிரா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு. அபூ ஜஹல் காபிரா இருந்தா, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய எதிரியா இருந்தா, லஅனத்துல்லாஹி அலைஹி இருந்தா.
ஆனா அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு நிலைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் உயர்த்தினாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சபையில ஏறி வர்றாங்க. ஏறி வரும்போது சஹாபாக்கள்ல ஒருத்தர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இப்னு ஃபிரௌனுடைய மகன் வர்றாருன்றார். இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அபூ ஜஹல் அப்படின்னு இருக்கா இல்லையா, இந்த ஃபிரௌனுடைய மகன் வர்றார் அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லிட்டார். அதை கேட்ட அந்த சமயத்துல தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை, இந்த கடுமையான சொல், அவர் வரும்போது நீங்க எப்படி பேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீங்க எப்படி பேசிக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் இந்த கடுமையான ஆயத்தை இருக்கனான்னு தஃசீர். அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, குணம் ரொம்ப முக்கியம். நாம நம்முடைய கல்வியை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட, சிறப்பான கல்வியை நாம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட, அந்த சிறப்பான கல்விக்கு மேல நம்முடைய குணத்தால் இதை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி சொல்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில உட்கார்ந்திருக்காங்க. அந்த சபையில திடீர்னு ஸ்மெல் அடிக்குது. என்ன ஸ்மெல் அது? யாரோ ஒருத்தருக்கு காத்து போயிடுச்சு. இந்த காத்து போன ஸ்மெல் அடிக்குது. எல்லாரும் போய் மூக்கு பிடிச்சுப்பாங்களா இல்லையா? எல்லாரும் ஒதுவோட இருக்கிறவங்க காத்து போயிடுச்சு. எல்லாரும் இப்படி மூக்க பிடிச்சுக்கிறாங்க. இப்ப யார் ஒருத்தர் பார்த்துக்கோங்களா இல்லைங்களா? நீ தான் ஆண்டாளு, நீ பார்த்துக்கோங்களா இல்லையா? இத உணர்ந்த உடனே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, வாங்க நம்ம எல்லாரும் போய் ஒது செஞ்சுக்கிறோம், வாங்க எல்லாரும். என்ன குணங்கள் நம்ம மார்க்கம் இந்த சமூகத்தை என்ன உன்னதமான பண்புகளின் அடிப்படையில் வாழ்த்திருக்கிறது உலகத்துக்கு. அதனாலதான் நாம முன்னோடிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை மதிக்கிறவங்க எந்த அடிப்படையில் மதிப்பாங்க? நம்முடைய பண்பு குணநலன்களின் அடிப்படையில் தான் நம்மை மதிப்பார். எல்லோருக்கும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டியது, நம்ம போட்டிருக்கிற நகனத்து பெருசு கிடையாது, நம்ம உடுத்தி இருக்கிற பட்டு துணி பெருசு கிடையாது, அல்லது நம்ம அணிஞ்சிருக்கிற புர்கா ரொம்ப விலையா இருக்குதுன்றதுல மரியாதை கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல மரியாதை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட, அல்லது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட, நம்மிடத்தில் ஒரு காரியத்திற்காக தேடி வருகிறவர்களிடத்திலே நாம் எந்த பண்போடு நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியமானது. அதுல ஆலிம்களாக நம்மை தேடி மக்கள் வருவார்கள். வருகிறவர்களில் சிலர் பண்போடு நடந்து கொள்வார்கள், சிலர் கொஞ்சம் பண்பு இல்லாம நடந்துக்குவாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே எல்லோரும் பண்போடு நடந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் கொஞ்சம் கடுமையா நடந்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா அவங்க கடுமையாக நடந்து கொண்டாலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உன்னதமான பண்போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டாங்க. நாம கவனமா இருக்கணும். ஒரு சின்ன செய்தி சொல்றேன். ஒரு ஆளு அவங்க குடும்பத்துல அவருடைய மனைவியினுடைய தங்கையின் கணவர் அந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். எங்கேயோ போயிட்டாரு, வேற எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, அட்ரஸே இல்லை. இவரு கொஞ்ச நாளா பார்த்துருக்கிறார், தன் மனைவி குழந்தையா. அந்த அம்மா தனியா இருக்கிறத பார்த்துட்டு அந்நிய ஆண்கள் சில பேர் அந்த பொண்ணை வட்டம் அடிக்கிறத பார்த்துட்டாரு. இப்ப நமக்கு உண்டான கடமை, நம்ம அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திருக்கணும், யோசிக்கிறாரு. இந்த கவலையோட அவர் என்ன பண்றாரு, ஒரு அசரத்துக்கு வர்றாரு. சில கொழுந்தியா இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் நினைக்கிறேன், என்ன செய்யறது? இந்த அசரத் என்ன சொல்லிட்டாரு படாது, அதெல்லாம் நீ போய் அந்த புருஷனை புடிச்சிட்டு வா, அப்பதான் நடக்குது. அதுல என்னன்னா, அதுல அந்த நபர், சம்பந்தப்பட்ட நபர் என்னிடத்துல வந்து பேசுகிற போது என்னன்னா, சட்டம் இருக்கிறது, கணவர் வந்தால்தான் பிரச்சனைக்கு சுமூகமா தீர்வு காண முடியும் இருக்கு. ஒருவேளை அந்த கணவன் கிடைக்காமலே போய்விட்டார், அவன் அட்ரஸ் இல்லை, அது போன் நம்பர் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த மாற்று வழியும் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நாம் பயன்படுத்துற வார்த்தை, அதெல்லாம் போய் நீங்க அவனை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு. தன் கொழுந்தியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பாடு செய்யணும்னு வந்த நபருடைய இதயத்தை நோக்கிச்சிருச்சு. என்ன நான் ஒரு தீர்வு தேடி போனா அவர் போய் அந்தால முடிச்சுட்டு வந்தாரு, நான் அவரை எங்க போய் பிடிப்பேன், அவரை எங்க போய் தேடுவேன், தேட முடியலன்றதுனால தான் நாங்க வந்திருக்கோம் என்று அவர் சொல்ல வார்த்தை இருக்கு.
நமக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இது மாதிரி மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக வருகிற போது அவர்களை அணுகுகிற இடத்தில் நாம் பண்புக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இமாமன் செய்கிற இடத்துல, அதே போல மதரசால உஸ்தாதுகளாக வேலை செய்கிற இடத்துல நம்முடைய பண்பு முக்கியமானது. அந்த பண்பிலே தான் நாம் மரியாதையை பெற்றுக் கொள்ள முடியும். பண்பு தவறை நடந்து கொள்வோமானால் நமக்கு ஒரு செல்வாக்க நாம நிலநாட்டிக்க முடியாது. ஒருத்தர் பேச்சாளராக இருக்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நிறைய திறமைகள் இருக்கிற ஆளுங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எல்லோரும் வெளிச்சப்பட்டார்களா அப்படின்னு பாருங்க. எல்லாரும் வெளிச்சப்பட்டிருக்க மாட்டாங்க. உன்னோடு நீங்க தேடி பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பண்பு இருக்கிறவர்கள் தான் வெளிச்சத்திற்கு வந்திருப்பாங்க, நட்சத்திரங்களாக இருந்திருப்பாங்க. அதனாலே பண்பு மிக முக்கியமான. நாம சிறந்த பண்புடையவர்களாக நடந்து கொள்கிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள முடியும்? நாம மரியாதைக்குரியவர்களாக நடந்து கொள்ள முடியும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள நம்முடைய இமாம்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இமாம் அபூ ஹனீஃபா ஜெயில்ல இருக்காங்க இல்லையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே போல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கஷ்டப்பட்டிருக்காங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியும் கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹிக்கு மதீனாவின் ஆளுநராக இருந்த ஜஅஃபர் இப்னு சுலைமான் அடித்திருக்கிறார். அடிச்சதுல கை ஒரு சப்பை கீழே இருக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கிறாருன்னு வரலாறு வருது. ஆனா பின்னால ஒரு சந்தர்ப்பத்துல அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். நான் தப்பா நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டார். அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தையை வரலாறு பதிவு செய்து வச்சிருக்கு. அப்போது நான் மன்னித்து விட்டேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அந்தஸ்து எப்படிப்பட்டது? நாமெல்லாம் கொஞ்சம் இதுல இருக்கும் போதே நம்மகிட்ட யாராவது அவமரியாதையை நடந்துக்கிட்டா அவ்வளவு கோபம். எங்கிட்டயே அவமரியாதையை நடந்துக்கிட்டியா அப்படின்னு கோபம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய செல்வாக்கு எப்படிப்பட்டது? அவர்கிட்ட இவ்வளவு மோசமா ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்காரு, நடந்த பிறகு வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அப்போது நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், நீ கராபத்திக்க மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அதனால நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். இந்த பண்பு இருக்குது, அதுதான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தும். நம்முடைய அருமையான மாணவ செல்வங்கள், அதே போல ஏற்கனவே பட்டம் பெற்றிருக்கிற உலமாக்களாக இருக்கலாம், படித்துக் கொண்டிருக்கிற அருமையான மாணவ சகோதரர்களாக இருக்கலாம், நாம மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும். நாம மரியாதைக்குரியவர்களாக இருந்தால்தான் இந்த தீனை நாம் பாதுகாக்க முடியும். மரியாதைக்குரியவர்களாக இருப்பதற்கு கல்வி போதுமானதல்ல, பண்பு அவசியமானது என்கிற செய்தியை சொல்லி இங்கே பட்டம் பெறுகிற இந்த அருமையான மாணவ சகோதரர்கள் அவர்கள் சமூகத்தின் நட்சத்திரங்களாக திகழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக பிரார்த்தனை செய்து இங்கே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் எங்களுடைய உஸ்தாத் ஷரஃபுத்தீன் ஹசரத் அவர்களுடைய பரக்கத்தினாலே, அதே போல இங்க இருக்கிற மற்ற உஸ்தாத்மார்களுடைய அருமையான ஆற்றல் காரணமாக அவர்கள் சமுதாயத்துக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஆலிம்களாக வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்காக துஆ செய்து இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் மிகச் சிறந்த நல்ல நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான எல்லா தௌஃபீக்கையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று துஆ செய்து இங்கே பணியாற்றக்கூடிய நாசிர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பான உலமாக்களை உருவாக்குவதற்கான மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்து இங்கே உங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்கு தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். தங்களுடைய திருக்கரங்களால் சனது வழங்க இருக்கும் அப்துல்லாஹி ஹதரத் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அல்லாஹ் அக்பர்.
கிறிஸ்டினுடைய கிறிஸ்டி ராஜா என்று அழைக்கப்படுகிற ஜனாப் குதுபுத்தீன் சாஹிப் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போடப்படுகிறது. நம்முடைய அத்திமா நகரத்தின் சிங்கை தொழிலதிபர் ஜனாப் ஏ அன்வர்தீன் சாஹிப் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போடப்படுகிறது. नारे तकबीर। நாகங்குடி அரசு உதவி குழு அலாவுதீன் தொடக்கப்பள்ளியினுடைய நிர்வாகி கணியத்திற்குரிய அல்லமீன் சாஹிப் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. எங்களுடைய திருவாரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் கூத்தாநல்லூர் லட்சுமாங்குடி தைக்கால் பள்ளியினுடைய தலைமை இமாம் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இலியாஸ் ஹதரத் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போடப்படுகிறது. எங்களுடைய அத்திமா நகரத்தின் பாலாக்குடி ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாலுத்தீன் பாக்கரி ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. நிறைவாக தங்களுடைய திருக்கரங்களால் சனது வழங்க இருக்கும் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சென்னை ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய ஸ்தாபகர், தாளாளர், நிர்வாகி எல்லாமாக, ஏனென்றால் சுன்னத் ஜமாத்தினுடைய அகீதா ஒரு வீட்டிற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் பெண்கள் அந்த விஷயத்தில் ஸ்டடியாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் பரவலான கிளைகளை கொண்டு எந்த வகையான மற்ற பெரிய ஒத்துழைப்புகளும் இல்லாமல் சுயமாகவே அதை பற்றி சில செய்திகள் அதனுடைய மாணவர்கள் சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு பயானுக்கு போய் அதுவும் சாதாரணமா பஸ்ல தான் இறங்கி அப்படியே நடந்து போறாடுதான், அதுல கிடைக்கிற வருமானத்தை கொண்டு போய் ஹைருல் பரியாவினுடைய கட்டிடத்துக்கு வாடகை கொடுப்பாங்க. அப்படி ஒரு சமூக உழைப்பு கொண்ட ஒரு பெரிய மனிதர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்கள் இப்போது நாம் எல்லோருக்கும் ஆசியுரை வழங்குவார்கள். புதுக்குடி மேலப்பள்ளிவாசனுடைய இமாம் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகளில் நேற்றிலிருந்தும் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அபுல் ஹசன் ஷாஹிலி ஃபாசில் பாக்கரி அவர்கள் நிர்வாகத்தினுடைய சார்பில் பொன்னாடை போர்த்த தொடர்கிறார்கள். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله
لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த அத்திக்கடை வாஹதியா ஃபாத்திமையா அரபிக் கல்லூரியின் 34ஆம் ஆண்டு நிறைவு விழா, 33ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழா. இந்த இருபெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் போற்றுதலுக்குரிய முதல்வர் அல்ஹாஜ் ஃபௌஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹதரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அத்திக்கடை மஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மற்றும் பாராட்டுவதற்குரிய உறுப்பினர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளை ட்ரஸ்டி ஆலி ஜனாப் V.S. ஷரஃபுத்தீன் அவர்களே, வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆலி ஜனாப் அல்ஹாஜ் V.S.A. உமர் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை உங்களுக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சைஃபுல் உலமா ஏ அப்துல் அசீஸ் பாக்கவி ஹதரத் பெருந்தகை அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கிற வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளையின் ட்ரஸ்டி ஆலி ஜனாப் அல்ஹாஜ் V.A. சாதிக் பாஷா அவர்களே, இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இக்கல்லூரினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, சமூகத்தின் விழிவெள்ளிகளான மரியாதைக்குரிய இளம் உலமா பெருமக்களே, பட்டம் பெறவிருக்கிற போற்றுதலுக்குரிய இளம் உலமா பெருமக்களே, மேடைகளை வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இந்த இளம் உலமா பெருமக்கள் மிகப்பெரிய நற்பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். மார்க்க கல்வி என்பது எல்லோருக்கும் கிட்டாது, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் கிடைக்கும். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அத்திப்பழம் எல்லா பறவைகளுக்கும் உணவாக அமையாது, சில பறவைகளுக்கு தான். அதுபோன்றுதான் மார்க்க ஞானம் எல்லோருக்கும் இல்லை, சிலருக்கு தான். அந்த வகையில் இந்த இளம் உலமா பெருமக்கள் இதுவரை மார்க்க கல்வியை படித்தார்கள் அரபி மொழியிலே. எந்த மொழியிலே அருமறை வேதம் இறங்கியதோ அந்த அரபி மொழியிலே கல்வி ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள். எந்த மொழியிலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்களோ அந்த உயர்ந்த அரபி மொழியிலே இவர்கள் மார்க்க ஞானத்தை கற்றிருக்கிறார்கள். குர்ஆனுடைய இரு உரையை பெற்றிருக்கிறார்கள், ஹதீஸினுடைய விளக்க உரையையும் கற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் கொடுப்பினை பெற்றவர்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை என்றெடுத்த பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள். ஆகவேதான் இவர்கள் அத்திப்பழம் சில பறவைகளுக்கு தான் கிட்டும், அதுபோல மார்க்க ஞானம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்களே, மன் யுரிதில்லாஹு கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். இவர்கள் சிறந்தவர்கள், சிறப்பு மிக்கவர்கள். இதை நான் கூறவில்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்க கல்வி ஞானத்தை கொடுப்பான். அந்த வகையிலே இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இறைவன் இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். இறைவன் இவர்கள் மீது நேசத்தை வழங்கியதால் தான் கல்வி ஞானத்தை கொடுத்தான். என்று இறைவன் சொன்னானே, அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். அப்படியானால் இது எது முந்தியது? இறைவன் அவர்களை நேசித்தானே அது முந்தியதா, அல்லது அந்த நல்லவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்களே அது முந்தியதா? இறைவன் அந்த நல்லவர்களை நேசித்ததுதான் முந்தியது. காரணம், அல்லாஹ் அவர்களை நேசித்ததால் தான் அல்லாஹ்வை நேசிக்கிற வாய்ப்பை அவர்கள் பெற்றார்.
ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்கிறானே, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டால் அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். இதிலே எது முந்தியது? அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டானே அது முந்தியதா, அல்லது அல்லாஹ் இவர்களை புரிந்து கொண்டானே அது முந்தியதா? எது முந்தியது? இறைவன் அவர்களை புரிந்து கொண்டதுதான் முந்தியது. அப்படி இருப்பதால் தான் இறைவன் அவர்களை புரிந்து கொண்டதால் தான் இறைவனை புரிந்து கொள்கிற நல்வாய்ப்பை நல்பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். அப்படியானால் இறைவன் இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதால் இந்த கல்வி ஞானத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த இளம் உலமா பெருமக்கள் வரலாற்றிலே இன்றைக்கு சில சட்டங்களை பதித்திருக்கிறார்கள். 4 பேர்கள், 4 இளம் உலமா பெருமக்கள். 4க்கு என்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது அல்லவா? 4 வேதங்கள், 40 ஹலீஃபாக்கள், 4 பெரும் தரீகாக்கள், 4 மதுஹபுகள், அந்த வரிசையிலே 4 இளம் உலமா பெருமக்கள். அதிலே இன்னொன்று 33ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. 33க்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்டார்கள் வானுலகத்துக்கு. அந்த நேரத்தில் அவங்களுடைய வயசு 33. அது மட்டும் இல்ல, சொர்க்கத்து வாசிகளுடைய வயது 33. இங்கதான் பெரியவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் வித்தியாசம் இருக்குதுல்ல. நம்ம சொர்க்கத்தில் போயிட்டோம்னு வச்சிருங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். நாமும் நம்முடைய பாப்பாவும் நம்முடைய பாட்டனாலும் நம்முடைய முப்பாட்டனாலும் அதே போல நாமும் நமது மகனும் நம்முடைய பேரனும் நம்முடைய கொள்ளு பேரனும் எல்லாம் ஒரே வயசுல இருப்பாங்க. வயசு என்ன? 33. கண்மணி நான் செல்லலாறு சொன்னாங்க, ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். நம்முடைய தந்தை பாட்டா நம்ம பிள்ளைகளும் ஒரே வயசாகல காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி. அல்லாஹ் அந்த நசீபை நமது எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. சொர்க்கத்து வாசலுள்ள வயது 33, பட்டமளிப்பு விழா 33வது. அந்த வகையிலும் இந்த 4 இளம் உலமா பெருமக்கள் அழகிய தடத்தை பதித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும். இந்த இளம் உலமா பெருமக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதைத்தானே சொல்லி காட்டுகிறான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நல்லதை கூற வேண்டும், எப்படி கூற வேண்டும் என்றும் இறைவன் சொல்லி தருகிறான் அல்லவா? இறைவனின் பக்கம், இறைவன் பாதையின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள். பில் ஹிக்மா, தத்துவத்தை கொண்டும் அழகான அறிவுரையை கொண்டும் அழையுங்கள் என்று இறைவன் சொல்லி தருகிறான். அதுபோல உங்களுடைய பிரச்சார பணியை அமைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இறைவன் கூட இன்னொரு வசனத்திலே சொன்னான், வல்தக்கும் இங்கும் உம்மத்துன் யதுஊன இலா கைரி வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நல்லதின் பக்கம் அழைப்பு விடுகிற, நல்லதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற, அல்லது செய்யக்கூடாது என்று தடுக்கிற ஒரு சமூகம் உங்களிலே இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று இறைவன் சொன்னானே, அந்த சமூகம் தான் இளம் உலமா பெருமக்களே நீங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை யார் யாரெல்லாமோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் அந்த உம்மத்து, நாங்க தான் அந்த சமூகம், நாங்க தான் அந்த ஜூலை வேலை செய்கிறோம் என்று. அல்லாஹ் சொன்னால நல்லது ஏவுங்க, நல்லது எது என்று தெரிஞ்சாதாங்க ஏவ முடியும். தீயதை தடுங்கள் அல்லாஹ் சொன்னால, தீயது எது என்று தெரிந்தாதானே தடுக்க முடியும். உலமா பெருமக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை இன்றைக்கு யார் யாரோ எந்த கூட்டமோ தங்களுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதுல வேற நாங்க தான் சொல்லிக்க மாட்டோம். எல்லாத்தையும் கலப்படம் போது தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் கலப்படம், சொல்லிக்க மாட்டேன்னு கலப்படம். வாங்குற பொருள்லாம் இருக்குதுல்ல, வாங்குற பொருள் எல்லாம் இன்னைக்கு ஒரிஜினலா அசலா எந்த பொருளுமே கிடைக்குது, எல்லாமே கலப்படம். ஒரு ஆளு வாழ்க்கை வெறுத்து மொத்தா போனா முடிவுக்கு வந்து விஷத்தை வாங்கி சாப்பிட்டாங்க, சாகல, விஷத்திலேயே கலப்படம். சரி, வீட்டுல உள்ளவன் விஷத்தை சாப்பிட்டு கூட புடைச்சுட்டானே அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்க அல்வா கட்டி சாப்பிட்டாங்க, எல்லாம் மொத்தம் போயிட்டாங்க. அல்வாவோட கலப்படம். அப்ப இதுல எல்லாத்தையும் கலப்படம் வந்த மாதிரி நீ சுன்னத் ஜமாத், நாங்களும் சுன்னத் ஜமாத் தான், அதாவது பின்பற்றினா மட்டும் சுன்னத் ஜமாத் தான். சுன்னத் ஜமாத்துடைய கொள்கைகள் வேண்டும். அடுத்ததாக இளம் உலமா பெருமக்களே, உங்களுடைய பணி பேச்சு வடிவிலும் இருக்க வேண்டும், எழுத்து வடிவிலும் இருக்க வேண்டும். நீங்கள் அற்புதமான நூல்களை உருவாக்குங்கள். அப்படிப்பட்ட பணியிலே நீங்கள் ஈடுபடுங்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நூலகம் ஒன்றுக்கு போனாங்க. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது,
நூல் ஒன்று எடுத்து அதிலே உன்னை கண்டுபிடி. Take a book and discover yourself in it. ஒரு புத்தகத்தை எடு, அதிலே உன்னை கண்டுபிடி. அதை படிச்ச உடனே மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அறிவுரை இப்படி இருக்கக்கூடாது, இதற்கு நேர் மாறானதாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிலே நூலை கண்டுபிடி. அப்படி இருக்கணும். நீ பல நூல்களை உருவாக்கு. இளம் உலமா பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அத்தகைய தகுதியை பெற்றவர்கள் தான். இளம் உலமா பெருமக்கள் நீங்க இளைஞர்களா இருக்கலாம், நீங்க சாதாரண மாணவர்கள் அல்ல. நீங்கள் கடலின் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் நிறைந்த கடல். அவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்குது. அதனால அழகிய புத்தகங்களை எழுதுங்க. இன்னைக்கு நூல் எழுதுறவங்க பேர் இல்லை, கண்ட கண்டையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க நல்ல நூலையும் எழுத வேண்டும். சில நூல்கள் உண்டு நேசிக்க முடியும், இன்னும் சில நூல்கள் உண்டு வாசிக்க முடியும். ஆனால் சில நூல்கள் தான் உண்டு, மிக மிக சில நூல்கள் தான் உண்டு வாசிக்கவும் முடியும், நேசிக்கவும் முடியும், சுவாசிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட நூல்களை நீங்கள் எழுத வேண்டும். எகிப்து மன்னன் ஒரு நூல் எழுத்துக்கு பேர் வச்சான், ஆன்மாவின் மருந்துகள். அந்த நூல் எடுத்து போய் புத்தகத்தை எடுத்து படிச்சா இதயத்துக்கு மருந்து அப்படிங்கிற கருத்துல ஆன்மாவின் மருந்துகள் நூலகத்தின் பெயர். இளம் உலமா பெருமக்களே, நீங்கள் எழுதுகிற நூலும் ஆன்மாவின் மருந்துகளாக இருக்கிறது. அழகிய புத்தகங்கள் எழுத்து பணி இந்த காலத்துக்கு வேணுங்க. எழுத்து பணியினால இன்னைக்கு சில பேர் நச்சு கருத்துக்களை எல்லாம் சமூகத்துல பரப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, இதற்கு பதிலடியாக அழகிய முறையிலே எழுத வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இளைஞர்கள் தான், ஆனா உங்களிடம் பல திறமைகள் உண்டு. ஏன்னு கேட்டா, பார்க்கும் கண்கள் சிறியதுதான், ஆனா அந்த கண் காட்டுகின்ற சிகரம் மிகப்பெரியது. நம்முடைய உடலை இயக்கக்கூடிய இதயம் சிறியதுதான், ஆனா அதில் பிறக்கிற எண்ணங்கள் பெரியது. ஆக நீங்கள் இளைஞர்களாக இருக்கலாம், பல மேதைகள் உங்களிடம் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேதை யார் என்பதை உங்களுடைய பணியின் மூலமாக வெளிப்படுத்துங்கள் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைத்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான மதரசா, சுன்னத் ஜமாத் மதரசா, நிர்வாகிகளே சுன்னத் ஜமாத் அடிப்படையிலே நீங்கள் பணியாற்றுங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு உண்டான மதரசா, இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மதரசா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிற மதரசா. எப்படி தெரியுமா நான் புரிஞ்சுக்கிட்டேன்? 2 பேரும் படிச்சாங்க, 2 பேரும் ஒரே பாட்டை படிச்சாங்க. ஒருவர் இந்த பாட்டை படிச்சாரு, இன்னொரு படிச்சாரு. அவங்க 2 பேருக்கு மத்தியிலே தெரியாது, அவங்க வந்து படிச்சாங்க. தெரிஞ்சோ தெரியல வந்து படிச்சுட்டாங்க. நீங்க யோசிக்கணும், நினைவுயாவும் உங்கள் மீது யார சொல்லலாம். 2 பேர் படிச்சாங்கல்ல, அல்லாஹ் கண்குள்ள போட போய்தானே இந்த பாட்டை படிங்கன்னு அல்லாஹ் கண்குள்ள போட போய்தான் படிச்சாங்க. முடிஞ்சு போச்சுங்க. இந்த மதரசா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்தை பெற்றதாக இருக்கிறது என்பதற்கு இது ஒன்றே சாட்சி என்று நான் சொல்ல வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை உரிய முறையை எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல இந்த மதரசாவுடைய பெருமைக்குரிய முதல்வர் ஹலரத் பெருந்தகை அவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு ஆன்மீக தேற்றத்தையும் விதைத்திருப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்மளாம் அல்லாஹ்விடம் வந்தாங்க, மறுபடியும் அல்லாஹ்விடம் போக போறோம். இதுதான் நம்ம அடிப்படை, ஆன்மீகத்தின் அடிப்படை கொள்கையே இதுதாங்க. நம்ம என்ன சொல்றோம்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். உயர்ந்த தத்துவங்க, இறைவனிடமிருந்து வந்தோம், இறைவனுக்காக வாழ்கிறோம், இறைவனின் பக்கமே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். உயர்ந்த தத்துவம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொன்னாங்க, நல்லவர்களை பார்த்து மலக்குமார் சொன்னாங்களாம், ரூஹ் பிரிகின்ற போது, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் ரப்பின் பக்கம் திரும்பி விடு. ரப்பிடமிருந்து வந்திருக்கிறோம், ரப்பின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். இறைவனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால என்னங்க, அல்லாஹ்வின் வெளிப்பாடுகள் வல்லாஹிருல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை விட்டும் நீங்க எதுவும் இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு நோக்கினும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்று இறைவன் சொன்னானே, அதை நாம் புரிந்தோமா? அதை புரிவதற்குத்தானே ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திலே ஈடுபடுகின்ற கடமை இளம் உலமா பெருமக்களே உங்களுக்கு இருக்கிறது.
ஒவ்வொரு துறையிலும் ஒன்றை நாம் பார்க்கின்ற போது இறைவனை அங்கே காண வேண்டும். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, விளக்குகளின் வடிவங்கள் வேறானதாக இருந்தாலும் ஒளி ஒன்றுதான் அப்படின்னாங்க. பாருங்க, இங்க கேமரா வச்சுற அந்த விளக்கு, அதுபோல டியூப்லைட்டா இருக்குது. விளக்குகளின் வடிவங்கள் வித்தியாசப்படலாம், ஆனா ஒளி என்பது ஒன்றுதான். இப்ப புரியுதா? இப்படி ஒவ்வொன்றா நீங்க பாருங்க, இந்த சங்கிலி, மோதிரம், வளையல், காப்பு, நெக்லஸ் வடிவங்கள் வேறு, அங்கே இருப்பது ஒன்றுதான், அது தங்கம். ஆணி, சுத்தியல், அரிவாள், கத்தி வடிவங்கள் வேறு, அங்கே இருப்பது ஒன்றுதான், இரும்பு. கடல், அலை, நுரை வடிவங்கள் வேறு, அங்கே இருப்பது ஒன்றுதான், தண்ணீர். புரியுதா? அதே போல இருக்கிற சட்டை, வேட்டி, சேலை, பேண்ட் வடிவங்கள் வேறு, அங்கே இருக்கிறது ஒன்றுதான், நூல். இப்போ புரிகிறதா? இறைவனுடைய வெளிப்பாடுகள் தான் இவையெல்லாம். இது புரிவதற்குத்தான் ஆன்மீகம் தேவை. ஆன்மீக அடித்தளமாக இருக்கக்கூடிய மதரசாவிலிருந்து நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஆன்மீகத்திலே நீங்கள் ஈடுபடுங்கள், நிச்சயம் இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருவான். அது இல்லை இது இல்லைன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்க தேவையில்லை. ஆன்மீகமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒண்ணும் இல்லாதவர்கள். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். அதனால அவங்க சொல்றாங்கனால இல்லைன்னு ஆகிறாது. ஆனா அதை நம்புற கூட்டம்னு சில பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் நமக்கெல்லாம் கவலையா இருக்குது. எதை சொன்னாலும் நம்புறது. இப்படி ஒரு கூட்டம், வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்னு சொன்னா அதுக்கு 4 பேரு சரியாட்டி வந்து இருக்கிறாங்க. வெள்ளக்காக்கா அதான் பரவாயில்ல, எங்க வெள்ளக்காக்கா இருக்குதுதான். மல்லாக்க பறக்குது எங்க போய் நம்பலாமா? எங்க வழங்குமா? அதையும் நம்பிக்கிட்டு இருக்க கூட்டம். இன்னொரு ஆள் சொன்னாரு, நொண்டி ஓடியதை குருடன் பார்த்ததாக ஊமை என்று சொன்னதை செவிடன் கேட்டானாம். என்னது இதுவே நடக்காருங்க. ஆனா இப்படியே இருக்கிறான், என்ன சொன்னாலும் நம்புறது. இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் நடமாடி கொண்டிருக்கிறது. நீங்க ஆன்மீகத்திலே இருங்க. அதனாலதான் ஒரு சூஃபி சொன்னாங்க, என்னை மறைத்து உன்னை வெளிப்படுத்துகிற ஆற்றலை தருவாயாக கேட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன முழு வாசகம் தெரியுமா? உன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்திய இறைவனே, உன்னை மறைத்து என்னை வெளிப்படுத்திய இறைவனே, என்னை மறைத்து உன்னை வெளிப்படுத்துகிற நற்பாக்கியத்தை தருவாயா. இறைவனே, நான் உன்னோடு இருக்கும் வரை நீ என்னோடு இருக்கிறாய் என்பதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றி விடுவாயா. அவ்வளவு அர்த்தம். இறைவன் கூட இருக்கிறான்னு சொல்றதல்லுங்க, உணரலுங்க. அதுதான் ஆன்மீகம் என்பது. ஆகவே இளம் உலமா பெருமக்களை, சத்தியத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எந்த வகையிலும் நீங்கள் பின்வாங்க தேவையில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த மதரசாவுடைய நிர்வாகம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இன்னொன்னு, இளம் உலமா பெருமக்களை, நீங்கள் பொருளாதாரத்திலையும் மேம்படுத்தி வேண்டும். ஆன்மீகம் அப்படின்ற உடனே, அதே போல மதரசாவோட ஓது வந்து ஆன்மீக சாப்பிட்ட உடனே இவங்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற கிடையாதுங்க. நீங்க இந்த காலத்திலே தமிழ் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் செல்வத்திலே நீங்கள் முன்னேற வேண்டும். ஏன் சொல்றாங்கல்ல, பொதுவா பணம் பத்தும் செய்யும். ஏன் பணத்துக்கு மதிப்பு இருக்குதுல்ல? பணம் பாதாளம் வரை பாயும். ஏன் அவ்வளவு செல்வாக்கு அந்த பணத்தில் இருக்குதுல்ல? அதனாலதான் இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, ஒரு ஆள் சொல்ற கருத்து தத்துவமா உளரலாம் என்பதை தீர்மானிக்கிறதே இந்த பணம் தானங்க. ஒரு செல்வந்தர் ஏதாவது உளறிப்பாரு, என்ன தத்துவத்தை சொல்லிட்டாரு பாத்தியலாமாங்க. ஏன் அவருக்கு பணக்கார சொன்னதுனால. ஒரு ஏழை நல்ல தத்துவத்தையும் சொன்னால் கூட உளறி இருப்பாங்க. ஏங்க கருத்து உளரலாம், தத்துவமா தீர்மானிக்கிறது பணம் என்றாகிவிட்டது இந்த உலகத்தில். அதனால ஆளும் பெருமக்களே, நீங்கள் செல்வத்தை தேடுங்கள். செல்வம் இருக்கிறவங்க தப்பு கிடையாதுங்க. நம்ம கல்புகளை தான் போகக்கூடாது. மெய்நிலை கண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அப்படி செல்வங்கள்லாம் இருந்தது, பல தோட்டங்கள் எல்லாம் இருந்தது. அவங்க சொன்னாங்க,
மண்ணிலே இருக்கிற பூமியிலே இருக்கிற தோட்டங்கள் எல்லாம் பூமியில் தான் இருக்கின்றன. ஏசபிய பல்வி சிவல்லா எனது உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் என்றார்கள். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தாமரை இலை தண்ணீர் மகல்ல அந்தமாக இருந்தாங்க. இலையில தண்ணீர் இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். புளியம்பழமும் ஓடு போல அப்படிம்பாங்க. புளியம்பழத்தை பார்த்துருப்பீங்க, ஓட்டை உடப்பீங்க, உள்ள பழம் இருக்கும். அந்த பழம் ஓட்டை தொடாமல் துரிஞ்சிருக்கும். அப்படித்தான் நீங்களும் செல்வத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஒட்டாமல் இருங்க. கடலில வாழ்கிற மீனை பார்த்தீங்கன்னா பல காலம் வாழ்கிறது, அது உப்பு தண்ணீர் தான் வாழ்கிறது. ஆனா கடலில இருக்கிற உப்பு அந்த மீனை ஒட்டடைகிறது. இறை நேசர்கள் எதிரும் பாடம் பெறுவார்கள். இப்படித்தான் ஒரு இறை நேசர் கடற்கரை வழியா நடந்து போனாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்டாரு, கடற்கரை வழியா நடந்து வச்சுக்கல, அது என்ன பாடம் கிடைச்சிச்சு? அவங்க சொன்னாங்க, கடல் நீரை பார்த்தேன், அது உப்பு நீர்ல தான் இருக்குது. ஆனா அந்த உப்பு தன்னுடைய உடம்பிலே சேராதவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த உலகத்தில நம் உள்ளத்திலே செல்வம் ஒட்டாத வகையிலே வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தை அந்த மீனை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். அதனாலதான் மீன் வாங்குறாங்கல்ல, அது அதுக்கு சமைக்கிறாங்கல்ல, மீன் சாப்பிடறாங்கன்னா உப்பு போடுறாங்கல்ல. இல்ல இல்ல கடல்ல இருந்து வந்திருக்கு, அந்த மீன் ஃபுல்லா உப்பா தான் இருக்கு அப்படின்னு உப்பு போடாம சமைக்காத சாப்பிடா நல்லா இருக்குமா? இல்லையே. அப்ப இதே அந்த மீனை போட்டு நீங்கள் இருங்க. அப்ப என்ன செய்யணும்? செல்வம் வேண்டும். செல்வம் இருந்தால் தானே ஜக்காத் கொடுக்க முடியும். செல்வம் இருந்தால் தானே அஞ்சு செய்ய முடியும், உங்களா செய்ய முடியும். செல்வம் இருந்தாலும் மதரசாவுக்கு உதவி செய்ய முடியும், பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய முடியும், ஏழை எளிய மக்கள் உதவி செய்ய முடியும். ஆகவே செல்வம் வேண்டுங்க. ஆனா உள்ளத்துல ஒட்டாம பார்த்துக்கணுங்க. உள்ளத்துல அல்லாஹ் மட்டும் இடம் கொடுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே உலமா பரமக்களை நீங்களும் வியாபாரத்தில் ஈடுபடுங்க. ஆனா பல பேர் பழக்கம் சொல்லுவாங்க, அதை கவனத்திலே கொள்ளாதீங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கிற சமூகத்திற்கு. ஏன்னா ஒரு ஆளும் வியாபாரம் செஞ்சாலும் வச்சுக்கிறேங்க, இவருக்கு பண ஆசை வந்துருச்சுங்க, அதனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு ஆளும் சமூக புரட்சியில ஈடுபட்டா எல்லாம் சொல்றாங்க, இவர் ஒரு தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் பழக்கத்தில் இருக்கிறது. அதே போல சும்மா இருந்தோம்னு வச்சுக்கிறேங்க, அங்க அவங்க சும்மா இருந்தவங்க இவர் சரியா சோம்பேறிங்க அப்படின்வாங்க. எது சொன்னாலும் மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. ஒரு செயல் நடந்தா தனக்கு வேண்டியவங்களாக இருந்தா ஒரு வார்த்தை, வேண்டாதவங்களாக இருந்தா இன்னொரு வார்த்தை. அப்படி ஒரு பழக்கம் இருக்குதுங்க. ஒரு ஆள் துரு துருன்னு இருப்பான், வேண்டியவங்கன்னு வச்சுக்கிறேங்க நல்ல சுறுசுறுப்புங்க அப்படின்பாங்க. வேண்டாதவங்க வச்சுக்கிறேங்க சரியான அவசர புத்திக்காரங்க அப்படின்னு. அதே போல ஒரு ஆள் பேசாமலே இருப்பான். வேண்டியவங்களாக இருந்தா அமைதியான குணம், வேண்டாதவங்களாக இருந்தா சரியான போனா புத்தி அப்படின்னு. அதே போல ஒரு ஆள் பணத்தை செலவழிக்க மாட்டான், அப்படியே இருப்பான். வேண்டியவங்களாக இருந்தா நல்ல சிக்கலை கற்ற, வேண்டாதவங்களாக இருந்தா சரியான வடிவெட்டியை கஞ்சா முடியும். இப்படி ஒரு வழக்கம் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. வேண்டியவங்களுக்கு ஒண்ணு, வேண்டாம் ஒண்ணு. ஆடு குணமா பருவங்கள் ஏதாவது செஞ்சா அதை குறை பேசுகிற குணம் சிலரிடம் இருக்கிறது. அதை யோசிக்கவே தேவையில்லை. நீங்க செல்வத்திலே திரட்டுவதில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் அதிலே ஒரு தைரியம் வைத்திருப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே இளம் உலமா பெருமக்களே, நீங்கள் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுவரை கற்றளிக்கிறீர்கள். இதற்கு முன்பு சொல்லித் தரப்பட்டது போல உங்களிடம் ஒரு விளக்கு தந்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஆயிரம் விளக்குகளை ஏற்றி வைக்கிற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பல பணிகளை செய்கின்ற போது அதிலே சிறக்க வேண்டுமானால் கற்றதன்படி நடக்க வேண்டும். அதனாலதான் ஒரு திருக்குறள் கூட இருக்கிற, கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தர. நல்லா கல்வியை கற்கணும், அதன் பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கிறதுதான். இதை ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். இந்த கற்க கசட ரெண்டு அடியில துணைக்கால் எதிலும் இல்லை. துணைக்காலே இல்லாம தான் கவனிச்சுக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு துணை காலை இல்லையில கால் போடுவோம்ல, அந்த ஒரு எழுத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு அறிஞர் சொன்னார், இந்த இடத்தில் நீ கல்வியை கற்றுவிட்டால் யாருடைய துணையும் இல்லாமல் உன்னால் நிற்க முடியும் என்பதை காட்டுவதற்கு. அதனாலதான் அந்த துணை காலே கிடையாது. அதனால்தான் சொல்லுவாங்க, உன்னை நீ பெற்ற மகன் உன்னை கைவிட்டாலும் கூட நீ கற்ற கல்வி என்றைக்கும் உன்னை கைவிடாது அப்படிம்பாங்க. அதனால கற்றதன் பிரகாரம் நடங்க, அதில் தான் சிறப்பு இருக்கிறது. கற்றதன் பிரகாரம் நடக்கலன்னு வச்சுக்கிறீங்கள, அது மனமில்லாத மலர போடலாம்.
ஒளியில்லாத நிலவை போலதான், உயிரில்லாத உடலை போலதான், கனி இல்லாத மரத்தை போலதான். ஆகவேதான் நீங்கள் கற்றதன்படி நடங்கள். இதை ஒரு வேட்கையாகவும் அவசியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கிக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒன்று. செயல்பட்டுக்கிட்டே இருங்க. வாழ்வுங்கிறது அதானங்க. வெறுமனை மூச்சு விட்டு கொண்டிருப்பதா வாழ்க்கை? நான் கேட்கிறேன், கோமா ஸ்டேஜில் உள்ளவங்க கூட மூச்சு விட்டு தானங்க இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெறும் மூச்சு விடுவதல்ல வாழ்வு, அமல் செய்ய வேண்டும். அதனால்தான் சொல்லுவாங்க, கல்வி கற்கிறோம் என்பதற்காக வணக்கத்தையும் விடாதே, நான் வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டிருக்கிறேன் என்று கல்வி தேடுவதையும் விட்டு விடாதே. இரண்டும் வேண்டும். அப்போதுதான் நீ வாழ்கிறாய். கல்வியை தேடு, அதன்படி நட, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்திலே. அதனால இளம் உலமா பெருமக்கள் அவர்கள் கற்ற கல்வியின் பிரகாரம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லித்தான் ஆகணும். இந்த இளம் உலமா பெருமக்கள் சமூகத்தை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சமூகத்திலே விதாத்துவாதிகள் எல்லாம் நிறைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட விதாத்துவாதிகள்? தராவி தொழுகையா 8 தான், 20 கிடையாது. பராத் இரவா அதெல்லாம் கிடையாது. கண்ணீர் சிகரா அதெல்லாம் கிடையாது. குத்துபாவோட வெள்ளிக்கிழமை குத்துபாவை தமிழ் மொழியில தான் பண்ணணும். இப்படி சொல்கிற விதாத்துவாதிகள் நிறைந்து விட்டார்கள் நம் சமூகத்திலே. அவர்களை தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். தொழிலாக 20 ரக்காத்து 8 போதுனா விதத்துறானே, ஏன் சொல்லத்துக்கு மாட்டானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்களா? தொழுதார்கள். ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. யார் சொன்னது? சஹாபிகள் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹக்கியிலே, தொபரானியிலே, இப்னு அபீ ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விதஅத்துவாதிகள் கூறுகிறார்கள் 20 ரக்காத்து இல்லை என்று. அவர்களைத்தான் நீங்கள் சந்திக்க வருகிறீர்கள். சமீபத்திலே நெருங்கி இருக்கிறது பராத்துடைய இரவு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தூமு லஹா வஸூமு நஹாரஹா. அந்த இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு மாறாக போலி தௌஹீத்வாதிகள் சொல்றாங்க பராத் இரவு அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி. போலி தௌஹீத்வாதிகள் ஷிர்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு என்கின்ற பச்சை ஷிர்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹல் கொள்கையை சமூகத்திலே திணிக்க பார்க்கிறார்கள். குர்ஆனின் பேரை வச்சுக்கிட்டு விஷத்திலே தேனை கலந்து கொடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் தோற்று போய்விட்டார்கள். வெற்றி அடைய முடிந்ததா? பெரும்பான்மை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்களா? இந்த குழுவினால போனாங்களா? சத்தியனா என்னைக்கு நினைக்கும் வெல்லும். அதுதான் நடந்திருக்கிறது. பாவம் அப்பாவுக்கு இளைஞர்கள் உங்க கூடாது என்னன்னு சொல்றாங்க நம்பிக்கிட்டு தெரியாதனமா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிட்டு என்ன செஞ்சோம்னு. அந்த இளைஞர்களுக்காகத்தான் நான் பரிதாபப்படுகிறேன். அதே போல வெள்ளிக்கிழமைகளை நீங்க பாருங்க, தமிழ் நம்மளாம் அரபி மொழி தான் ஓதணும், தமிழ்ல தான் அவங்கள்ட்ட விதாட்டா இல்லையா? நான் கேட்கிறேன், ஹதீஸ்ல இருக்குதா? அரபி மொழி அல்லாத ஒரு மொழியில வெள்ளிக்கிழமை ஹுத்பாவை ஓதனாங்க ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி அப்படினாங்க. நான் தொழுவது என்னை எப்படி பார்க்கறீங்க அந்த மாதிரி தொழணும்ன்றாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜும்மாவின் 2 ஹுத்பாக்கள் தொழுகையை சார்ந்தது. அதனால தானே 4 ரக்காத் தொழுகிறோம் ஒவ்வொரு நாள் ஓதுறது. வெள்ளிக்கிழமை 2 ரக்காத்து தானே. 2 ஹுத்பா 2 ரக்காத்துல இடத்துல இருக்கிறதா இல்லையா? தொழுகை சார்ந்தது தானே. நான் செஞ்ச மாதிரி தானே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் தமிழை கிரிசிலும் தொழில் வச்சுருக்கீங்க? கேட்டாங்க விளக்கம் சொல்றது. அவங்க அரபியில ஓதுனாங்க அரபு மக்களுக்கு, இங்க அரபு மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி பேசினார்கள் ரைட்டு. அவங்க அரபு மக்களுக்கு மட்டுமா வந்தாங்க இறைத்தூதராக? எல்லா மக்கள் மொழி பேசக்கூடியவங்க அப்ப சொல்லியிருப்பாங்கல்ல, தொழுற மாதிரி பாக்குறீங்க அது மாதிரி தொழுவுங்க. ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ஹுத்பா மட்டும் உங்க லாங்குவேஜ்ல சொல்லிக் கொடுங்க சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கோம்னா அப்ப ஏதாவது சொன்னா விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்களுடைய ரிசாலத்துல குறைவு செஞ்சுட்டாங்களா? என்ன பேசுகிறார்கள் இவர்கள்? இதுல வேற தௌஹீத்வாதிகளாம். இது எப்படி இருக்குன்னா, இனிப்புக்கு பேரு இனிப்பு அப்படின்னு இருக்குது, கசப்புன்னு இருக்குது. இனிப்பு இனிப்புங்கள, கசப்ப கசப்புங்கள. ஆனா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்ல, கசப்பு தான் இனிப்பு அப்படின்னு, இருட்டு தான் வெளிச்சம் அப்படின்னு,
கருப்பு தான் வெள்ளம். ஆனால் நம்புறாங்க சில பேர். அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி அதெல்லாம் சொல்லுவது எதுவுமே சிந்தித்து பாருங்கள். தொலைவிலே உள்ளதை பெரியதாக இருந்தாலும் சிறியதாகத்தான் தோன்றும். அதற்காக அதை சிறியது என்பதல்ல. கிட்ட உள்ளத பூத கண்ணாடியால் வச்சு பார்த்தா சிறியதும் பெரியதாக தோன்றும். அதனால இது பெரியது என்றும் அர்த்தம் அல்ல. சிறியது சிறியதுதான், பெரியது பெரியதா. ஆனா இன்னைக்கு விளம்பரங்களை கண்டு சில இளைஞர்கள் ஏமாந்து போறாங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்திமதி, ஏன்னா அவங்க அறியாமல் தானே இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அழகிய உபதேசங்கள் வழங்கி அவர்களையும் வெற்று பாதையிலே அழைத்து செல்கிற கடமையும் பொறுப்பும் இளம் வளமா பெருமக்களே உங்களிடம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவங்க திறமை நினைச்சுக்கிட்டு இல்லாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் திறமை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சுட்டி காட்டணும். நேரடியா விவாதத்தெல்லாம் சுட்டி காட்டணும். பதில் சொல்லிட்டோம், ஏங்க என்னங்க பதில் சொன்னீங்க? பதில் சொல்லிட்டோம்னு சொன்னீங்க, பதில எங்க சொன்னீங்க? இறைவனுக்கு உரம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் விவாதம் நடந்தது. அதற்கு என்ன ஆதாரம்? இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதுதான் ஆதாரம் அப்படின்னு சொன்னோம். அது எப்படின்னாங்க, இந்த சபையில அங்கே சொன்ன ஆளுநரை சுட்டிக்காட்டி கமால் பாட்சா இல்லைன்னு நான் சொல்றேன். என்ன ஆதாரம் நான் கேட்டாரு. கமால் பாட்சா இங்க இல்ல, அதான் ஆதாரம். கமால் பாட்சா இல்லைங்கிறது என்ன ஆதாரம் பண்றது? சபையில இல்லைங்க, அதான் ஆதாரம் அப்படியே நம்ம சொன்னோம். இப்படி எத்தனையோ விஷயங்களை வாதம்னு கேட்டாங்க. எப்படின்னு சொன்னாக்கா பல விஷயங்கள் பதில் சொன்னவங்க பதில் சொல்லவே கிடையாது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு ஆளு போன் பண்ணாரு. அங்க என்ன ஆமாண்டாங்க, சீக்கிரமா வாங்க, இங்க ஒரு கொலை நடந்து போச்சு. எங்கங்க நடந்துச்சு? என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல. உங்க வீடு எங்கங்க இருக்கு? கொலை நடந்த வீட்டுக்கும் பக்கத்து வீடு. ரெண்டு வீடு எங்கப்பா இருக்குது? அதான் சொல்றாங்க பக்கத்து வீடு. நம்ம எழுத கேட்கறீங்க, கேட்கறது பதில் சொல்றாரு. ஆனா பதில் ஆகுது கடைசி வரைக்கும் அர்த்தம் சொல்லல. ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கும் போது ஊர் எங்க? அவர் சொன்னாரு மதுரைக்கு பக்கத்துல. அவர் இவர்கிட்ட கேட்டாரு உங்க ஊரு? மதுரைக்கு தொலைவில்லைன்றாரு. கடைசி வரைக்கும் பேரை சொல்லவே இல்லை. ஆனா பதில் தான் சொல்றேன். அப்படிதான் இந்த மகாபலிகள்லாம் பதில் சொன்னோம். எங்க சொன்னீங்க நீங்க? ஒரு வசனத்து மூலம் விளக்கம் சொல்ல முடியுமா? அதே நம்ம கேட்டோமே விளக்கம். மழையாளியன் அசுரன் அத சொல்லலாம். 10 நேரத்தின் சத்தியமாக 10 இரவுகளின் சத்தியமாக எங்களையுமா கொடுக்கும் விளக்கம் தேவையில்லை என்றால் 10 இரவுகள் எது என்பதை சொல்லுங்கள். இந்த அவையில்லைன்னு சொல்ல முடிந்ததா? 10 தான். அப்போ 10 சொல்றதுக்கு அல்ல குரான் இறக்கி வச்சானா? அது 10 என்னன்னு புரிவதற்கு சொல்ல இறக்கி வச்சானா? அதான் ஹதீஸை படிக்கணும். 10 இரவுன்னா துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அல்ல ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் விளக்கம் இருக்குதுல. மற்றவங்க சொல்ல கேட்க வேண்டியது எனக்கு தெரியலண்டா. 10 மாட்டிடுவாங்க. 10 தான் நினைக்கணும். வெறும் 10 புரிவதற்கு அல்ல வசனம் இருக்க வேண்டிய லாப்சிமி பஹாதர் பலத்துன்னு வருது. அங்க நம்மளால அர்த்தம் தெரியும். இந்த ஊரின் மீது சத்தியம் விடுகிறேன், சத்தியமான அர்த்தம். ஆனா இங்கெல்லாம் அருள்மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, உலமா பெருமக்கள் பலசர மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் இருக்கு, நான் சத்தியம் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். ஆனா சத்தியம் செய்கிறேன்னு எல்லாம் சொல்றோம். அந்த வஹாபிகள்லாம் அவங்களுக்கு தமிழ் தர்ஜமாவில சத்தியம் செய்கிறேன்னு தான் எழுதி வச்சிருக்காங்க. நாங்க கேட்டோம், நான் இருக்குதுல நீங்க சத்தியம் செய்ய மாட்டேன்னு இருந்தாங்க, சத்தியம் செய்யறேன்னு வச்சுக்க. இது எப்படி புரிஞ்சுங்க? எங்கேயுமா உங்களுக்கு உதவி இல்லாம நீங்க புரிஞ்சுக்கலான்னு கேட்கறதுக்கு என்னது பதில் சொன்னாங்க? இதுதான் அபூஜஹலுக்கும் தெரியுமே அப்படின்னு. ஏங்க அபூஜஹலுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நாங்க சொல்லிட்டு இந்த இதற்கு அபூஜஹலுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அபூஜஹலுக்கு அர்த்தம் தெரியும். அதே நான் கேட்டோம், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எங்கேயுமா உங்களுக்கு சொல்லி வச்ச கிதாபை படிச்சுதானே நீங்க தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அபூஜஹல். சரி, அபூஜஹல் எழுதி வச்ச கிதாபை அவங்க படிச்சாங்க வாங்க. அவங்க வாதத்துல தோட்டக்குள்ள அவ்வளவு நினைக்கிறாங்க. சத்தியத்தை உணர வேண்டும்ங்கிறது கிடையாது. நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு பதில் சொல்லுது. ஊட்டிக்கு போனிய எல்லப்பா அவனுக்கு பிடிச்சிச்சு, சளி பிடிச்சிச்சுன்னு அதை கேட்கவே இல்லை. இவன் கேட்கறதும் பதிலா அந்த மாதிரிதான் இந்த வஹாபிகள் சொன்னாங்க. இதன் மூலமா பெருமக்களே சமூகத்திலே நீங்கள் இவர்களை எல்லாம் சந்திக்க போகிறீர்கள். இதுவரை நீங்க வாழ்ந்த உலகம் வேறு, இனிமேல் சந்திக்க போகிற உலகமே வேறு. அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருங்கள். சாதனை படையுங்கள் உங்களுடைய செயல்பாட்டிலே. காரணம், சாதனை என்பது இமயத்தை தொடுவதல்ல.
இமயத்தை தொடுவது சாதனை இல்லை, மக்களின் இதயத்தை தொடுவதுதான் சாதனை. அந்த சாதனையை நீங்கள் அடைய வேண்டும். நீங்கள் பாதையில் நடந்து செல்வது சாதனை அல்ல, நீங்கள் நடந்தால் அது பாதையாக மாற வேண்டும், அதுதான் சாதனை. அத்தகைய சாதனையை நீங்கள் படைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நல்ல நேரத்திலே விடுத்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து இந்த உயர்ந்த பணியை தான் இந்த மதரசா எதிர்பார்க்கிறது, இந்த மதரசாவின் நிர்வாகமும் எதிர்பார்க்கிறது. இந்த மதரசாவுடைய முதல்வர் ஹலரத் அவர்களும் மற்ற பேராசிரியர் பெருந்தகைகளும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அவரிடம் கேட்கப்பட்டது, மனில் முஹிப்பு மனில் மஹபூப், இறைவனை நேசிப்பவன் யார், இறைவனால் நேசிக்கப்படுபவன் யார்? அவங்க சொன்னாங்க, எப்போது இறைவனை நீ திக்ர் செய்கிறாயோ அப்போது நீ முஹிப்பாக இருக்கிறாய், நேசிப்பவனாக இருக்கிறாய். எப்போது இறைவன் உன்னை திக்ர் செய்கிறானோ அப்போது நீ மஹபூபாக, இறைவனால் நேசிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அந்த வகையிலே எல்லாம் இறைவன் நமது எல்லோரையும் முஹிப்பாகவும் மஹபூபாகவும் ஆக்கியருள்வானாக. இந்த இளம் உலமா பெருமக்களுக்கும் இவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் முதல்வர் ஹலரத் அவர்களுக்கும் இந்த மதரசாவை இயக்குகின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த இளம் உலமா பெருமக்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நீடித்த ஹயாத்தை தருவானாக. அவருடைய உடலுக்கு சிஹத்தையும் சலாமத்தையும் வழங்கியருள்வானாக. மனசுக்கு ராகத்தை கொடுத்தருள்வானாக. சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கியருள்வானாக. சாலிஹான குழந்தை செல்வங்களையும் ஹலாலான பொருள் செல்வங்களையும் குன்றாமல் குறையாமல் நிறையவே அல்லாஹ் வழங்கியருள்வானாக. என்றென்றும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செயல்படுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியருள்வானாக. இந்த மதரசாவுடைய வளர்ச்சியை அல்லாஹ் மேலும் மேலும் அதிகரிப்பானாக. இந்த மதரசாவுடைய சேவையை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அதற்கு உண்டான வெகுமதிகளையும் சன்மானங்களையும் இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் குன்றாமல் குறையாமல் நிறையவே வழங்கியருள்வானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஹலரத் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான நற்கூலிகளையும் தந்திருக்கிறார். இவரிடம் பட்டம் பெறுகிற மௌலவி ஆலிம்களுக்கு மௌலவி ஆலிம் வாஹிதி சனது இப்போது வழங்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 149 வாஹிதிகளை சமூகத்திற்கு தந்த இக்கல்லூரி இந்த 150வது ஆலிமாக காரைக்குடி ஜனாப் ஹக்கீம் சாஹிப் அவர்களினுடைய மகனார் மௌலவி ஹெச் முகமது முஷ்தாக் கபீர் ஆலிம் அல் வாஹிதி சனதை பெறுகிறார். அல்லாஹ் அவருடைய இல்மிலும் அமலிலும் பரக்கத் செய்வானாக. ஈரோடு ஜனாப் மர்ஹூம் அஹமது சுஹைல் அவர்களினுடைய மகனார் ஏ முகமது அனஸ் அவர்கள் ஆலிம் அல் வாஹிதி சனதை பெறுகிறார். அல்லாஹ் அவர்களுடைய இல்மிலும் அமலிலும் பரக்கத் செய்வானாக. தென்காசி மாவட்டம் வடகரையை சார்ந்த ஜனாப் பீர் முகமது அவர்களினுடைய மகனார் முகமது அப்சல் அவர்கள் ஆலிம் அல் வாஹிதி சனது பெறுகிறார். அல்லாஹ் அவருடைய இல்மிலும் அமலிலும் பரக்கத் செய்வானாக. ஈரோடு ஜனாப் அப்துல் காதிர் அவர்களினுடைய மகனார்
முகமது ரிஸ்வான் அவர்கள் ஆலிம் அல் வாஹிதி சாது வருகிறார். அல்லாஹ் அவர்களுடைய இல்மிலும் அமலிலும் பறக்கச் செய்வானாக. இந்த 4 நபர்களும் ஏறத்தாழ நம்முடைய கல்லூரியில் 7-8 வருடங்கள் தொடர்ந்து படித்தவர்கள். சிறப்பான ஒரு வாழ்வியல் முறையை கல்லூரியில் பதித்தவர்கள். அவர்களை ஆலிம் அல் வாஹிதியாக சமூகத்திற்கு தருவதில் வாஹித் ஃபாத்திமா பெருமைப்படுகிறது. அடுத்து நம்முடைய கல்லூரியினுடைய சார்பில் பள்ளி கல்வித்துறையில் பட்டம் பெறுகிற ஒரு சிலர்களினுடைய டிகிரிகள் வழங்கப்படுகிறது. வேகமாக வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பமாக கலீலுர் ரஹ்மான் வாஹிதி அவர்களினுடைய அந்த டிகிரி MBA டிகிரியை அவர்களுடைய சகோதரர் தமீமுல் அன்சாரி வாஹிதி ஹதரத் அவர்கள் நம்முடைய மேனேஜிங் ட்ரஸ்டியிடமிருந்து பெற்றுக்கொள்வார். மௌலவி அப்துல் ஷுக்கூர் ஆலிம் அல் வாஹிதி அவர்கள் தன்னுடைய BBA சான்றிதழை மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார். அதுபோல மௌலவி அப்துல் ஷுக்கூர் ஆலிம் வாஹிதி அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் முடித்த அப்சல் உலமாவினுடைய டிகிரியையும் இப்போது பெற்றுக்கொள்வார். பட்டம் பெற்ற முகமது முஸ்தாக் கபீர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தான் படித்து முடித்த BBA-னுடைய டிகிரியை பெற்றுக்கொள்வார். இவர் தற்போது MBA படித்துக் கொண்டிருக்கிறார். மௌலவி அஸ்வான் ஹுசைன் வாஹிதி தான் படித்து முடித்த BBA டிகிரியை இப்போது பெறுகிறார். முகமது உமர் சித்திக் ஆலிம் அல் வாஹிதி தான் படித்த MBA-னுடைய டிகிரியை இப்போது பெற்றுக்கொள்கிறார். முகமது ரியாஸ் ஹமீத் ஆலிம் அல் வாஹிதி அவருடைய MBA டிகிரியை பெற்றுக்கொள்கிறார். ஜஸாக்கல்லாஹ். மாணவர்கள் தொடர்ந்து முதுகலையும் படிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிர்வாகத்தில் வைத்த போது அதை இன்முகத்தோடு நிர்வாகம் ஏற்று அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டே உள்ளது. ஒரு மாணவருடைய MBA படிப்பினுடைய 1 வருட கட்டணம் ஏறத்தாழ 20,000 ரூபாயை நெருங்குகிறது. ஆனாலும் கூட வாஹிதிகள் சமூகத்தில் களமாடுகிற போது இரட்டை பட்டங்களோடு உலா வர வேண்டும் என்கிற எண்ணம் நிர்வாகத்திற்கு அதிகம் இருக்கிற காரணத்தால் அதை சுமையாக நினைக்காமல் இன்முகத்தோடு உதவுகிறார்கள். இந்த நிர்வாகம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்கு நீங்கள் துவா செய்ய அன்போடு வேண்டுகிறோம். இப்போது மாணவர்களுக்கான பரிசுகள். பரிசுகளுக்காக அழைக்கப்படுகிற மாணவர்கள் வேகமாக வந்து வாங்கி செல்ல அன்போடு வேண்டுகிறோம். நடந்து முடிந்த பொது பரீட்சையினுடைய தேர்வு அடிப்படையில் மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நிர்வாகத்தினுடைய சார்பில் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. முஸ்தாக் கபீர் காரைக்குடி
இந்த பரிசுகளை நம்முடைய ட்ரஸ்டி சாதிக் சாஹிப் அவர்கள் வழங்குவார். முகமது அனஸ் ஈரோடு, முகமது அப்சல் வடகர, முகமது ரிஸ்வான் ஈரோடு, அஞ்சா சுப்ரா ஃபிர்தௌஸ் கான் சென்னை, முகமது நஅமத்துல்லா வாலினோகம், முகமது மைதி வாலினோகம். நான்காம் வடிவம் முகமது அஸ்ரார் கூத்தாநல்லூர், பஷீர் அகமது திண்டுக்கல், தமீமுல் அன்சாரி கடையநல்லூர், முகமது அப்சல் தெற்குப்பட்டி. மூன்றாம் வடிவம் அவனுல் முர்ஷிதீன் நாகூர், முகமது நௌஃபல் பிகே புதூர், அப்துல் அஜீஸ் அருப்புக்கோட்டை, ஷேக் முகமது பாரினோக்கம், முகமது ரசூல் அத்திக்கட, அஷ்ரஃப் திருச்சி. இரண்டாம் வடிவம் முகமது ரியாஸ் சமங்குளம், முகமது இஸ்தியாக் வாலினோக்கம், அப்துல் ஹாதி சென்னை, முகமது உமர் கிருஷ்ணாஜிபட்டினம், முகமது ரித்திக் அத்திக்கடை, சிக்கந்தர் எழுமலை, இஜாஸ் அகமது முத்துப்பேட்டை, அப்துல் ரஷீத் மானாமனா கோவிலூர், முகமது தாஹா சென்னை, முகமது அலி மஞ்சக்குல்ல, முகமது மைதீன் அம்மாபுரம். ஒன்றாம் வடிவம் அப்துல் ரஷீத் தெற்குப்பட்டி, அர்ஷத் ஆரிஃப் சென்னை, முகமது ஷக்கீர் கூத்தாநல்லூர், ஃபர்மானுல்லா கோட்டைப்பட்டினம், அகமது அப்துல் ரஷீத் அத்திக்கட. ஹைதர் ஜெயிலானி சம்பங்குளம், யூனுஸ் ரஹீம் சம்பங்குளம், அப்துல் ரஹ்மான் முதலியார்பட்டி. பிரிவு சையது முகமது ரஷீதுத்தீன் தக்கலை, முகமது ஆஷிக் ஈரோடு, சதுருல் ஹுதா மன்னார்குடி, முகமது சாஜித் காரைக்குடி, முகமது இர்ஃபான் திருப்பூர், அகமது ஹுசைன் தென்பல, முகமது ரிஸ்வான் ஈரோடு, முகமது இப்ராஹிம் தென்பல, இப்ராஹிம் பாதுஷா வடகர, முகமது தௌஃபீக் வடகரை, இஷ்ரத் ஹுசைன் மன்னார்குடி, யாசிர் மைதீன் நாச்சிகுளம், முகமது ரிதுவான் சம்மங்குளம்,